அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கர்த்தரை கனப்படுத்த போகிறோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் கலிகூறுவோம் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் கனப்படுத்த போகிறோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் மகிழ்ந்து கலிகூறுவோம் படப்போகிறோம். ஜீசஸ் ஏமலான். ஹல்லேலூயா. க்ளோரி க்ளோரி. ஸ்தோத்திரம். Praise. Amen. கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போ, கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோ. கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போ, கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோ. தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், பாடுவோம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், நாம் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், பாடுவோம், களி கூறுவோம், நாம் களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நாம் நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர் கர்த்தர். பாடுவோமா? நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். சொல்லுங்க. நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், நாம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், நாம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கு நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், நாம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், நாம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையை ஜீவியத்தை தொடரும் அல்லவா? இந்த வாக்குத்தத்தத்தை உணர்ந்து பாடுவோமா? நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், ஆமென், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். களி கூறுவோம், நாம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், நாம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார்,
அவர் தருவார். களிகூறுவோம் நாம் களிகூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் நாம் களி கூறுவோம், பாடுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிக்கிற தேவன் அல்லவா? பாடுவோமா? ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம் நாம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், சொல்லுங்க. களி கூறுவோம், ஆமென். கவலைகள் மறந்து களி கூறுவோம், கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். வாழாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக்குவார். வாழாக்காமல் அவர் தலையாக்குவார், ஆமென். கீழாக்காமல் மேலாக்குவார். களி கூறுவோம் நாம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் நாம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவர் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறாரே. பாடுவோமா? பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வழக்காரம் தாங்கும் என்றார். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், என் வலக்கரம் தாங்கும் என்றார். களி கூறுவோம் நாம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் நாம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். உள்ளங்கையில் அவர் பொறித்து உள்ளார், அவர் உன்னை மறப்பதில்லை. பாடுவோம். உள்ளங்கையில் அவர் பொறித்து உள்ளார், அவர் என்னை மறப்பதில்லை. களி கூறுவோம் நாம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் நாம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம் நாம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் நாம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை, முதல் செய்தியை நம்முடைய மத்தியில் அருமையான தேவனுடைய தாசன் பாஸ்டர் பிரான்சிஸ் அவர்கள் நம்முடைய மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
எனவே கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த நாளில் உங்களை உற்சாகப்படுத்தும்படி, உங்களை வார்த்தையினாலே நீங்கள் பலப்படும்படி முதல் செய்தி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. எனவே அருமையான தேவதாசனை நாம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நம்ம வரவேற்போம். க்ளோரி 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 க்ளோரி, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உபவாச நாளிலே உங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும், உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கவும் கர்த்தர் பாராட்டி இருக்கிற நல்ல வேலைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வந்திருக்க நீங்கள் பாக்கியவான்கள், வந்திருக்க நீங்கள் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய இருதயத்துக்கு அருகில் இருக்கிறவர்கள் தான் ஜெபிக்க முடியும்ல. ஆண்டோட இருதயத்துக்கு அருகில் இருந்தால் தான் அந்த பாரத்தை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அப்பா தாய் தகப்பனோட நெருங்கி இருக்கிற பிள்ளைங்க பாருங்கள், அப்பாவோட பாரத்தை சுமப்பாங்க. தூர இருக்கிற பிள்ளைங்க ஹாய் பைன்னு சொல்லுவோம். பட் தகப்பனோடு கூட நெருங்கி இருக்கிற பிள்ளைங்கள் பாருங்கள், தகப்பனுக்காக சில காரியங்களை செய்யும், வேலைகளை செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ கர்த்தர் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாய்ப்பளிக்கிற அருமையான போதகருக்காக, குடும்பத்துக்காக, சபை மக்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிச்சு சின்ன ஜெபத்தை ஏறெடுப்போம். கிருபை இருக்குமில்ல ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த உபாச ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம், உபாச நாளுக்காக ஸ்தோத்திரம். தேசத்துக்காக, சபைகளுக்காக, ஜனங்களுக்காக திறப்பில் நின்று மன்றாடுகிற பாக்கியத்தை எங்கள் தந்திருக்கிறீர், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நாங்கள் அறிந்திருக்கிறோம் உங்கள் தேவன் நீ ஜெபத்தை கேட்கிறவர் அப்பா, நீ ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் ஆண்டவரே. எல்லா ஜெபங்களும் தூபங்களாக உடைய சமூகத்தை வந்து எட்டுகிறபடினாலே ஸ்தோத்திரம். அது ரட்சிப்பாக, கிருபையாக, மகிமையாக, ஆசீர்வாதமாக இந்த பூமி மேலே இறங்கி வருகிறபடினாலே ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெபிக்க அனுக்கிரம் செய்யுங்கப்பா. நாள் வந்து எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. உடைய வார்த்தையின் சத்தத்தை நாங்கள் கேட்டு பலப்பட கர்த்தர் அனுக்கிரம் செய்யும். தேவனுடைய வல்ல கரத்தை எங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் எங்களை பரலோக பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 34வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 18ஆம் சங்கீதம் 34வது வசனம் வாசிங்க. வெண்கல வெல்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது. ஸோ நம் தேவன் பரமத்தகன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், யுத்தத்துக்கு நம்முடைய கரங்களை பழக்க வைக்கிறவர். ஸோ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல யோசுவா ஒரு யுத்த புருஷன் இருக்கிறார். ஸோ அவருடைய படைகள் யுத்த புருஷர்களாக இருக்கிறார்கள். தாவீது ஒரு யுத்த புருஷனாக இருக்கிறார். அவருடைய சேனைகள் ஒரு யுத்த புருஷர்களாக இருக்கிறார்கள். சவுல் ராஜா, அநேக ராஜாக்கள் யுத்த புருஷர்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். ஸோ அவருடைய கரங்களை தேவன் என்ன செய்தாராம்? யுத்தங்களுக்கு பழக்க வைத்தார், ட்ரைன் அப் பண்ணார், ப்ராக்டிஸ் பண்ணாராம். 7 மணி நேரம் ஜெபம் ஒரு ப்ராக்டிஸ் ஆனோம். தேவன் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். ப்ராக்டிஸ் ஆகணும். இப்படிதான் நமக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பதற்கு நாம் தேவன் நம்மளை பழக்க வைக்கிறார், ட்ரெயின் அப் பண்றார். அவருடைய ஆர்மியில், அவர் சேனைகளில் கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். நம்மளை நம்பி, நம்ம ஜெபிப்பாங்க நம்பி நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நம்மளை நம்பி கர்த்தர் பொறுப்பு நம்ம கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில நம்முடைய கரங்களை தேவன் யுத்தத்துக்கு என்ன செய்கிறாராம்? பழக்க வைக்கிறார். தலைப்பு அந்த செய்த தலைப்பு யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. அவர் பலத்தை, அவர் பட்டியத்தினால ஈட்டினால பல்ல, அவர் தம்முடைய நாமத்தினாலே ரட்சிக்கிறவர். சங்கீதம். ஸோ நம்ம கரங்களை தேவன் பழக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். அதே சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தில் 37 39 வரைக்கும் பாருங்க. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 37 என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிக்கும். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி என் மேல் எழும்பினவர்களே என் கீழ் மடங்க பண்ணினீர். சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, பிடிப்பேன் அப்படின்னு சொன்னாலும் 37 வசனத்தில் பின்தொடர்ந்து சத்துருக்களை பின்தொடர்ந்து பிடிப்பேன், அந்த சத்துருக்களை நிர்மூலமாக்குவேன், அந்த சத்துருக்களை வெட்டுவேன், அந்த சத்துருக்களை என்ன செய்வேன்? என் கீழே மடங்கடிக்க பண்ணுவேன் என்று அவன் சங்கீதக்காரன் சாட்சியாக அந்த சத்துருக்கள் குறித்து எழுதி வைக்கிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. சத்துருக்களை பின்தொடர்ந்து பிடிப்பேன், சத்துருக்களை நிர்மூலமாக்குவேன், சத்துருக்களை சங்கரித்து போடுவேன் என்று சொல்லி அவன் சாட்சியாக எழுதி வைக்கிறான். ஏன்னா கர்த்தர் இந்த தாவீதை ஒரு யுத்த புருஷனாக அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தான். அவன் கரத்தில் ஒரு பட்டயத்தை கர்த்தர் கொடுத்திருந்தான். சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாக, தேசத்துக்கு விரோதமாக, அந்த எருசலேமுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒவ்வொரு முறையும் சீரியர்கள், அம்மோனியர்கள், மோவாபியர்கள், பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வந்த பொழுது அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷனாக தன் பட்டயத்தை வைத்து யுத்தம் செய்து தன் தேசத்தை அவன் பாதுகாத்தான். ஹல்லேலூயா. கர்த்தரோட பிள்ளைகளை அவங்க மேலே, என் மேலே தேவன் அபிஷேகத்தை வைத்திருக்கிறான், ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறான். அந்த யுத்தம் என்பது பழைய ஏற்பாட்டில் மாம்சத்தில் யுத்தம், புதிய ஏற்பாட்டில் ஜெப யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம் அல்லது ஜெபத்தில் யுத்தம்.
நம்ம ஜெபித்து நம்ம என்ன செய்ய முடியும்? பாதுகாத்து கொள்ள முடியும். சத்துரு கூட கரங்களிலிருந்து, பொல்லாத மனுஷனிலிருந்து, பொல்லாத ஆவிகளிலிருந்து நாம் ஜெபிக்கிற பொழுது நம் குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது, நம்ம ஆவியாத்ம சரீரம் பாதுகாக்கப்படுகிறது, நம்ம சபைகள் பாதுகாக்கப்படுகிறது, நம்முடைய ஊழியங்கள் பாதுகாக்கப்படுகிறது, நம்ம குடும்பத்தார் பாதுகாக்கப்படுகிறார்கள். நம்ம ஜெபம் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை வாழ்க்கை எல்லைகளுக்குள்ளே அதை கொண்டு வந்து சேர்க்கிறது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? ப்ராக்டிஸ் பண்ணணுமா? ஹல்லேலூயா. என் கைகளை யுத்தத்துக்கு தேவன் பழக்கு வைக்கிறார். சத்துருக்களை விட போகிறதில்ல, அவளை பின்தொடருவேன், அவளை பிடிப்பேன், அவளை நிர்மூலமாக்குவேன், அவளை சங்கரிப்பேன், அவளை மடங்கடிக்க பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு விசுவாச வார்த்தைகளை இந்த சங்கீதக்காரன் பேசுகிறதை பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது 144ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் பாருங்க. 144ஆம் சங்கீதம் 1வது வசனம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மணியாக கர்த்தருக்கு என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிவிக்கிறான். கர்த்தர் சொல்றாரு. சங்கீதக்காரன் பாருங்க, டீனேஜ்லேயே ஒரு சிங்கத்தோடு போராடுகிற கிருபை பெற்றுக்கொண்டார்ல. 17 வயசுலேயே யாரோடு போராடிட்டாரு? சிங்கத்தோடு. நம்மள 17 வயசுல சிங்கத்துக்கு முன்னாடி கூண்டில் விட்டுட்டு தனியாக நிற்க வச்சு சண்டை போடுங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் சண்டை போடுவீங்க? சர்க்கஸ்காரெலாம் சிங்கத்தில் கூண்டில் வச்சுருக்காங்கல்ல. ஒரு சிங்கத்தை கூண்டில் வச்சுட்டு உங்களை அந்த கூண்டுக்குள்ளே உங்களை போட்டுட்டு சண்டை போடுங்க அப்படின்னு எத்தனை பேர் தைரியமாக சிங்கத்துக்கு சண்டை போட முடியும்? அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த சங்கீதக்காரன் 17 வயசில், சின்ன பிள்ளைல, டீனேஜ் பையன், டீனேஜ் வயசில் ஒரு அந்த சிங்கம் ஒரு முறை ஆட்டை பிடிச்சிக்கிட்டு ஓடுது. சிங்கத்தை பின்தொடர்ந்து போய் அதை பிடித்து அதை அடித்து அந்த பல்லை உடைச்சி அந்த வாயில் கரத்துலேருந்து ஆட்டை என்ன பண்ணிட்டானா? பிடித்து கொண்டு வந்து விட்டான். ஆமென். ஹல்லேலூயா. அது ஒரு அபிஷேகம், அது ஒரு அபிஷேகம், அது மேய்ப்பனுக்குரிய அபிஷேகம். கர்த்தர் அவன் மேல் கொடுத்து அது விலையேறப்பட்ட அபிஷேகம். ஒரு ஆடு பிடிக்கப்பட்ட பொழுது தன் ஜீவன் அர்ப்பணித்து ரிஸ்க் எடுத்து தான் பெற்றுக்கொண்ட கிருபைக்காக, தான் கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களுக்காக ஒரு சிங்கத்தோடு யுத்தம் பண்ணி ஆடுகளை விடுவித்து கொண்டு வருகிற ஒரு கிருபை அவன் பெற்றிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் தாவீது. அல்லது உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் தாவீது. உங்கள் வாழ்க்கையின் குடும்பத்தின் எல்லைகளுக்குள்ளே சத்துரு பலவத்தை கொண்டு வருகிற பொழுது, உங்கள் வீட்டில் இருக்கிற ஆடுகளை பிடித்து கொண்டு போகிற பொழுது, ஏதாச்சும் ஒரு நன்மைகளை அவன் பிடித்து கொண்டு போகிற பொழுது, நீங்கள் பின்தொடர்ந்து சென்று அதை அடித்து அதன் வாயிலிருந்து தப்பித்து கொண்டு வந்து உங்கள் குடும்பத்தை எங்களை பாதுகாக்கிற பொறுப்பு உங்களுக்கு எனக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. குடும்பத்துக்கு எந்த ஒரு ஆசோத்தும் இழந்து போகாதபடிக்கு சத்துருக்கோடு யுத்தம் பண்ணி, சிங்கத்தோடு யுத்தம் பண்ணி, கரடியோடு யுத்தம் பண்ணி, அதை பின்தொடர்ந்து போய் அதை யுத்தம் பண்ணி அதை காப்பாற்றி கொண்டு வருகிற, மீட்டு கொண்டு வருகிற ஒரு பொறுப்பை கர்த்தர் உங்கள் மேல் என் மேலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் கைகளை யுத்தத்துக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? படிப்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல சகரியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது, கடாக்களை தண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். 2 சத்தியம் இருக்கு. ஒன்று கவனிங்க. முதலாவது, தேவன் தம்முடைய யூதா வம்சத்தாரை, தம்முடைய பிள்ளைகளை அவர் விசாரிக்கிறார். ஆமென். விசாரிப்பார். என்னம்மா எப்படி இருக்கீங்க? குடும்பம் எப்படி போயிட்டுருக்குது? சுகமாக இருக்கீங்களா? ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? ஃபேமிலி லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? நீங்கள் வளர்கிறீர்களா என்று சொல்லி ஒரு பக்கம் கர்த்தர் என்ன செய்கிறார்? தமது மந்தையை அவர் விசாரிக்கிறார். மறுபக்கம் அதே மந்தையை தமது யுத்தத்தில், தம்முடைய சேனையில் சிறந்த குதிரையாக மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. தேவன் ஒரு பக்கம் நம்மளை விசாரிக்கிற தகப்பனாக இருக்கிறார். மறுபக்கம் விசாரிப்பதை நிறுத்தி விடாமல் தம்முடைய அந்த ஆர்மியில், அந்த யுத்தத்தில், இந்த சத்துருக்கு விரோதமாக, சாத்தான ராஜ்யத்துக்கு விரோதமாக செய்கிற அந்த யுத்தத்தில் ஒரு சிறந்த குதிரையாக தேவன் நம்மளை ட்ரெயின் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொதுவாகவே இந்த மிலிட்டரியில் இருக்கிறவங்களாம் பாருங்கள், 8 மணிக்கு நல்லா தூங்க முடியுமா? 10 மணி வரைக்கும் நல்லா தூங்க முடியும், கொரட்டை அடிச்சு. என்ன ஆனாலும் சரி, காலை 5 மணிக்கு என்ன பண்ணிடுவாங்க? எழுப்பிடுவாங்க. லேட்டாக வந்தால் ஃபைன் போட்டுருவாங்க, இல்லை முழங்காலே நீக்கி வைப்பாங்க. என்னுடைய ஒய்ஃபுடைய சொந்த தம்பி போலீஸாக செலக்ட் ஆனாங்க. ஸ்தோத்திரம். அவங்க மைசூரில் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. பெங்களூரில் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் அவனை ட்ரெயினப் போட்டுருந்தான். ஃபோன் பண்ணி டெய்லியும் அழுவான் அக்கா கிட்ட. ஏன்னா என் ஒய்ஃப் அக்கா, அவன் தம்பி மச்சான், இவ்வளோ ட்ரெயினப் பண்ணுறாங்க, இத்தனை முறை ஓட விடுறாங்க, உடம்பெல்லாம் வலிக்குது, கையெல்லாம் வலிக்குது, தூக்கமே இல்லை என்று சொல்லி 1 ஆண்டு அந்த ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங்கில் என்ன செஞ்சிருவாங்க? அவளை பயங்கரமாக விழிஞ்சு எடுத்துருவாங்க. அந்த ட்ரைனிங் முடிஞ்சு மைசூரில் போஸ்டிங் போட்டாங்க. அதுக்கப்புறம் நிம்மதியாக மாறினான். இப்போ அந்த அளவுக்கு ட்ரைனிங் இல்லை, அந்த ஜாப் என்ன பண்ணிகிட்ருக்கு? போயிட்டுருக்கு. ட்ரைனிங் என்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை முடித்தா பிளஸ்ஸிங்காக இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ தேவன் நம்மளை ஒரு பக்கம் விசாரிக்கிறார்,
நம்மளை அவர் ஆசீர்வதிக்கிறார், அன்பு கூறுகிறார். ஆனால் மறுபக்கம் நம்மளை சிறந்த குதிரையாக மாற்ற விரும்புகிறார். ஒரு ட்ரைனிங், முழங்கால் போடும்போது வலிக்கும், ஜெபத்தை வந்து நிற்கும் போது வலிக்கும். பட் ஆனால் கர்த்தர் நம்மளை அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற பொழுது, நம்மளை பிளஸ் பண்ணுகிற பொழுது நம்ம ஆசீர்வாதமாக மாறி விடுவோம். கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக கர்த்தர் என்ன செய்கிறார்? நிறுத்த விரும்புகிறார். கர்த்தர் சித்தமான அதை அப்படியே வச்சுக்கோங்க. யோபு 39ஆம் அதிகாரத்தில் ஒரு யுத்த குதிரையை குறித்து ஏகப்பட்ட சத்தியம் இருக்குது. கர்த்தர் சித்தமான நேரம் இருந்தால் லைட்டாக நான் டச் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் அடுத்த சத்தியத்தை நான் போகிறேன். யோபு 39ஆம் அதிகாரத்தில் ஒரு யுத்த குதிரையுடைய சுபாவம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அது அங்கே இருக்குது, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தர் சித்தமான நேரம் வந்ததை நம்ம பார்ப்போம். அடுத்த சத்தியத்தை நம்ம கடந்து போகலாம். ஸோ கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விசாரிக்கிறது மாத்திரமல்ல, தம்முடைய ஜனங்களை அவர் யுத்தத்தில் ஒரு சிறந்த குதிரையாக அவர் நிறுத்துவார். இந்த குதிரை இங்கே பாருங்கள், இந்த ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும்போது குதிரைகளை தான் பயன்படுத்துவான். அது பயப்படாது பாருங்கள். எத்தனை பேர் 10 பேர் முன்னாடி பட்டயத்தை வந்து நின்னாலும் அப்படி சீரிப்பாயும். அந்த குதிரை ட்ரெயினை பண்ண குதிரைங்க பாருங்கள், 10 பேர் அந்த மிலிட்ரி ஃபோர்ஸ் 1000 பேர் அப்படி எதிர்த்து வந்தாலும், பட்டயத்தோடு வந்தாலும், ஈட்டியோடு வந்தாலும் கொஞ்சம் கூட என்ன பண்ணார்? பயப்பட அப்படி சீறி பாயும். அந்த கூட்டத்தில் பாய்கிற ஒரு கெப்பாசிட்டியை, ஒரு ட்ரைனிங்கை அந்த குதிரைகளுக்கு அவன் வச்சுருப்பாங்க. நான் இந்த மெசேஜ் கிடைச்சதுக்கப்புறம் யூடியூப்பில் போய் செக் பண்ணேன். மகா அலெக்சாண்டர் யூஸ் பண்ண அந்த குதிரை பேர்லாம் போட்டு வச்சுருக்கிறான். அது நேம் எனக்கு புரியல, க்ரீக்கில் இருந்துச்சு. நேம்லாம் வாசித்து பார்த்தா அது நேம் புரியல, ஆனால் இருக்குது. ஆமென். அலெக்சாண்டர் என்ன குதிரை யூஸ் பண்ணார், அதனுடைய நேம் என்ன? இப்போ நெப்போலியன் என்ன குதிரை யூஸ் பண்ணார், அதனுடைய நேம் என்ன, அதெல்லாம் எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னு சில விஷயத்தை எல்லாம் போயிட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். செம்ம ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஏன்னா அது ராஜா பயன்படுத்துகிற குதிரை, அவன் தோற்று போகக்கூடாது என்பதுக்காக இருக்கிறதுல பெஸ்ட்டான குதிரையை, காஸ்ட்லியான குதிரையை, யுத்தத்தில் பயப்படாத குதிரையை பல விதத்தில் ட்ரெயின் அப் பண்ணி அந்த குதிரை மேலே ஏறினு ராஜ்யத்துவம் பண்ணியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உலக மனுஷனே இவ்வளோ ட்ரெயின் அப் பண்ணி, இவ்வளோ சூஸ் பண்ணி தான் ஜெயிக்கணும், தோற்று போகக்கூடாது என்பதுக்காக அவ்வளோ காரியத்தை செய்வான்னா பரலோக தேவன் நம்ம எவ்வளவாய் செய்வார். ஹல்லேலூயா. தம்முடைய மந்தையை, தம்முடைய சபையை, தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் யுத்தத்தை சிறந்த குதிரையாக நிறுத்த விரும்புகிறார். நீங்களும் நானும் ஜெபத்தில் அப்படி போராடுகிற ஒரு சிறந்த குதிரையாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நம் கைகளை பழக்க வைக்க விரும்புகிறார். அவர் நம்மளை ட்ரெயின் அப் பண்ண விரும்புகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சூரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் கர்த்தர் அங்கலாய்க்கிறார். எசேக்கியேல் 22:30 அப்படி சொல்லுகிறது. தேசத்தை அழிக்காதபடிக்கு, இந்த சென்னை பட்டத்தை அழிக்காதபடிக்கு, இந்த தமிழ்நாட்டை அழிக்காதபடிக்கு, இந்த ஆதமாக்கும் பகுதியை அழிக்காதபடிக்கு திருப்பில் நிற்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அது ஒரு உத்தரவாதம். உண்மையுள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? இந்த பொறுப்பை கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே எசேக்கியேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்கள். 5வது வசனம். 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தருடைய நாளிலே, நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலை நிற்கும்படிக்கு, திறப்புகளில் ஏறினதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை. என்ன விரும்புகிறார்? நீங்க கர்த்தருடைய நாளில யுத்தத்தில் என்ன செய்யணும்? நிலை நிற்கணும். இந்த மாதிரி பொதுவாக ஒரு பாஸ்டிங் கூட அனௌன்ஸ் பண்ணால் சபை மக்கள் எல்லாரும் ஓடி வந்துடணும். ஹல்லேலூயா, ஓடி வந்துடணும். அதுதான் சரியான நாம் கொடுக்குற அந்த சபை நம்ம ஹானர் பண்ணுற விஷயம். சண்டே பிரேக் நாம் எப்படி வருகிறோமோ அதே போல் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபாஸ்டிங் சூழ்நிலை இருந்தால் பரவாயில்ல. உண்மையிலே நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு அந்த சபையை ஹானர் பண்ணி, கர்த்தரை ஹானர் பண்ணி நம்ம பெற்றுக்கொண்ட கர்த்தருக்கு கனம் செலுத்தி ஓடி வந்து விட வேண்டும். இது உங்களை உருவாக்கும், இது உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும், உங்கள் வாழ்க்கை அக்கினி இது கொண்டு வரும், அபிஷேகத்தை கொண்டு வரும். மிகப்பெரிய சிறந்த குதிரைகளாக, ஜெபிக்கிற யுத்த வீரர்களாக இந்த ஜெபனர் உங்களை மாற்றிவிடும். ஹல்லேலூயா. சண்டே பிரே நமக்கு விருந்துசாலியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட உபாச ஜெபங்களுக்கு ஒரு யுத்தமாக இருக்கிறது. இது யுத்த காலம், நம்ம ட்ரெயின் அப் ஆகணும். ஆமென். சண்டே ஜெபம் நமக்கு ஒரு விருந்து சாலை. துதிக்க ஆராதி கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள நம்மளை ஆசீர்வாதம், நல்ல ஆலோசனைகள் வெளிப்படும். இந்த மாதிரி உபாச ஜெபங்கள் நம்மளை யுத்த களத்துக்குள் கொண்டு வந்து நிப்பாட்டி அது யுத்தத்தில் நம்மளை ட்ரெயின் அப் பண்ணும். ஹல்லேலூயா. வாழ்க்கை ஜெபிக்க நம்ம கற்றுக் கொடுக்கும். அது நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. அப்போ கர்த்தருடைய நாளில் யுத்தத்தில் என்ன செய்யணும்? நிலை நிற்கணும், திறப்புல ஏறணும், சுவரை அடைக்கணும். ஏன்னா சத்ரு உள்ளே நுழையக்கூடாது. சத்ருக்கு பொதுவாக சின்ன கேப் அடித்தா போதும். ஒரு குடும்பத்தில் மாவிக்கிற வாழ்க்கையில் சின்ன கேப் அடித்தா போதும், உள்ளே நுழைந்து அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்து விடுகிறான். ஸோ அப்படி எந்த ஒரு கேப்பும் இல்லாதபடிக்கு நம்ம குடும்பத்தை வேலையெடுத்து பாதுகாப்பதுக்காக தான் இப்படிப்பட்ட ஜெபங்களில் நம்ம வந்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. திறப்புல நின்று நம்ம ஜெபிக்கிற பொழுது நமக்கு விசேஷ ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர். அப்படி நிறைய வாழ்நாள்கள் அப்படியே பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. அந்த சம்பவத்தை கொஞ்சம் நான் யோசித்து பார்த்தேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம்
14வது வசனத்தில் அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் இது எப்போ எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலை எழுதப்பட்டது என்று கொஞ்சம் தியானித்து பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்க அப்போ தான் குழந்தைங்க, இப்போ தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறான். இன்னும் 3 மாதம் கூட ஆகலை. அந்த எகிப்துலேருந்து விடுவிக்கப்பட்டு 3 மாதம் கூட ஆகலை, ரட்சிக்கப்பட்டு 3 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே என்ன ப்ராப்ளம் வந்துட்டு, செங்கல் ப்ராப்ளம் வந்துட்டு. இப்போ போய் யுத்தம் பண்ணால் அவங்க என்ன செய்ய முடியாது. அவங்களுக்கு குழந்தைகளுக்கு பட்டயத்தை கொடுத்து வெட்டுன்னு சொன்னால் அது தன்னை வெட்டிக்கும், அதில் வாய் நாக்க வெட்டிக்கும். ஸோ அதனால் கர்த்தர் சொல்கிற, அப்பா நீங்கள் குழந்தைங்களா இருக்கிறீங்க, நீங்கள் எகிப்துலேருந்து விடுவிக்கப்பட்டு இன்னும் 3 மாதம் கூட ஆகலை. இந்த டைமில் நீங்கள் பார்வோனுக்கு யுத்தம் பண்ண உங்களால் முடியாது, நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறேன். அல்லேலூயா. அந்த செங்கல் 2ஆக பிளப்பதற்காக, அந்த பார்வோன் பின்தொடர்ந்து வருகிற பார்வோன் ஆவிகளை ரதங்களை கவிழ்த்து போடுவதற்காக கர்த்தரே தம் ஜனத்துக்காக யுத்தம் பண்ணினார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் குழந்தைகளாக இருந்த பொழுது, ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எப்படி இருந்தபோது, 3 மாதம் குழந்தைகள் இருந்த பொழுது கர்த்தரே யுத்தம் பண்ணினார். மோசேவை ஜெபிக்க வைத்து ஒரு கீழ்காற்றை தேவன் கட்டளையிட்டு அந்த செங்கல் 2ஆக பிளக்கப்படவும், அந்த பார்வோன் சேனை உள்ளே நுழைந்த பொழுது அதே கடவுள் மூழ்கடிக்கப்படவும் கர்த்தர் அனுகிரகம் செய்தார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார். எப்பொழுது என்று சொன்னால், அவர்கள் குழந்தைகளாக இருந்த பொழுது. ஆமென். நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, எத்தனை வயசுல தூக்கி சுமக்கலாம்? 1 வயசுலனா சந்தோஷமாக தூக்குவோம், 2 வயசுனா கொஞ்சம் யோசித்து தூக்குவோம், 5 வயசு ஆச்சுன்னா ஏன் தூக்கலாமா வேணாமான்னு யோசிப்போம். ஆமே. 10 வயசு ஆச்சுன்னா அவன் முதல்ல ஒரு பேக்கை கொடுத்து கூட சேர்ந்து என்ன பண்ணிடுவான், நீ சுமந்துட்டுவான்னு சொல்லி அவங்ககிட்ட என்ன பண்ணிடுவோம், ஒரு பேக்கை கொடுத்துருவோம். 15 வயசு ஆச்சுன்னா யோசித்து பாருங்கள், தூக்குற அந்த எண்ணம் நம்ம வாழ்க்கையை விட்டு அகன்று போய்விடும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக எப்போ யுத்தம் பண்ணுவோம், நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது, ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு 6 மாதம் தான் ஆகுது, இல்லை 1 இயர் தான் ஆகுதுன்னா உங்களுக்காக என்ன செய்வோம், தூக்கி சுமப்போம், ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் ரைட்டு. 5 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, தூக்குங்க பாஸ்ட் அப்படின்னா முடியாது. ஆமென். நீ தான் என்ன பண்ணணும், ஜெபிக்க பழகணும். ஆமென். நீங்கள் சிறந்த குதிரையாக மாறணும், கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா, நீங்கள் சும்மா இருப்பீங்க. அதே யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 17ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் வாசிங்க. அமலேக்கர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார். இப்போ ஆண்டவர் சொன்னாரா, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருங்கன்னு சொன்னாரா? இல்லை, இல்லை, சொல்லலை ஆண்டவர். இப்போ மோசே சொல்கிறார், அடுத்த வசனம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு, இப்போ ஆண்டு சொல்லவே இல்லை பாருங்க, என்ன சொல்லவே இல்லை, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்கள் இன்னைக்கு இந்த பெந்தகோஸ்து உலகத்தில் இதே வசனத்தை பிடிச்சிக்கிட்டான். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார். குழந்தையில இருந்தால் செய்வார், வளர்ந்ததுக்கப்புறம் செய்ய மாட்டா, நீங்கள் தான் செய்யணும். ஆமென். காண ஒரு கல்யாணத்தில் அற்புதம் நடந்துச்சு. தண்ணீர் திராட்சை ரசமாக மாறணும். அங்கே 2 கரம் செய்து பாருங்க. ஒரு பக்கம் ஏசப்பா கரம் செய்கிறது, இன்னொரு பக்கம் அந்த வேலைக்காரோட கரம் செய்கிறது. வேலைக்காரர்கள் கச்சாடியில் தண்ணீரை ஊற்றினார்கள், கர்த்தர் திராட்சை ரசமாய் மாற்றினார். அவங்க தண்ணீர் ஊற்றாமல் இருந்தால் அற்புதம் நடந்திருக்காது. ஒரு குடினை பார்த்து ஆண்டு சொல்கிறார், நீ சீலவான் குளத்தில் போய் கழுவுனார். அவன் போய் கழுவுனார், கர்த்தர் சுகமாக்கிட்டார். அவனிங்க அற்புதம் என்பது 2 கரமும் சேரணும். ஒரு பக்கம் நாமளும் சேரணும், ஒரு பக்கம் கர்த்தருடைய கரமும் சேர்ந்தால் தான் அற்புதம் நடக்கும். குழந்தையா இருக்கும்போது கர்த்தர் அற்புதம் செய்து விடுவார். ஆனால் வளர 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 நாம் செய்ய வேண்டிய காரியம் நாம தான் செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தராயே யுத்தம் பண்ணினார், செங்கலை 2ஆக பிளந்தார், பார்வோன் சேனை மூழ்கடித்து போட்டார். ஆனால் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு வந்த பொழுது ஜனங்கள் கொஞ்சம் வளர்ந்து விட்டார், சில ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவன் யுத்தத்தை ட்ரெயின் அப் பண்ணணும். இப்போ மோசே யோசுவை பார்த்து சொல்லுகிறார், நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு நீ புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. ஆமென். நீ யுத்தம் பண்ணு, கர்த்தர் என்ன செய்வார், ஜெயம் தருவார். நான் மட்டும் ஃபஸ்ட்டு அனுபவத்தில் கர்த்தரே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஒரு குடம் தண்ணி கூட யாரும் என்ன பண்ணல, அந்த கடலை விட்டு எடுக்கல. நான் யோசித்து பார்த்தேன், 6 லட்சம் புருஷர்கள், ஒரு 10 கப்பலை வச்சு 1000 பேராக அந்த ட்ராவல் பண்ணி தான் எத்தனை நாளாக இருக்கும்? அத்தனை லட்சம் பேர் இருக்காங்கல்ல, 25 லட்சம் சொல்கிறாங்க. ஒரு 10-20 கப்பலை வச்சு 1000 பேர் என்ன பண்ணுங்க, வாடகை எடுத்து இந்த பக்கம் இந்த கரையிலேருந்து அக்கறை கொண்டு போகணும்னா அது எவ்வளோ ரிஸ்க்கான விஷயம். கப்பல் இருந்துச்சு அந்த நாட்களில். அப்படியே ஆண்டவர் செய்யலை, அப்பா நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். குழந்தையா இருக்கும்போது ஆண்டவர் தூக்கி சுமப்பார். வளர வளர நாம் சில காரியங்கள் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. காவிக்கிற வளர்கிற பிள்ளைகள் சில விஷயத்தை நீங்கள் செய்யணும், நீங்கள் வளரணும், நீங்கள் ட்ரெயினை பார்க்கணும். இந்த மாதிரி ஜெபத்தில் வந்து பங்கெடுத்து ஜெபிக்க பழகணும், ஆவில் அறிஞ்சு ஜெபிக்க பழகணும், அக்கினியாக மாறணும், அக்கினி சோழியாக மாறணும். நீங்கள் ஜெபிக்க வீட்டில் அப்படி ஜெபிக்க ப்ராக்டிஸ் ஆயிடுவீங்க. உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆசிரியமாக மாறி விடுவீர்கள். பிசாசானவன் கெஜிக்கிற சிங்கம் போல
எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த கடைசி நாட்டில் சத்துரு போராட்டம் அதிகமாக இருக்கிறது. அந்த ஈவில் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ண ஃபேஸ் பண்ணணும்னா ஒரு அக்கினி அபிஷேகம் நமக்கு வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிக்க தான் நம்ம மேலே அக்கினி இறங்கி வரும். வீட்டுக்குள்ளே ஜெபம் இருந்தால் தான் அசுத்தவரை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும், அந்த கிரிகளை ஜெயிக்க முடியும். ஆமென். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே. ஆமென். நாம் ஜெபிக்க ஆண்டவர் அக்கினியா இறங்கி வருவார். ஹல்லேலூயா. சரி, அப்போ நம்ம குழந்தையா இருக்கிற பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நம்ம வளர கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், யோசுவா நீ புறப்பட்டு நம்மளே கூட யுத்தம் பண்ணு என்று சொல்லி வார்த்தை கொடுத்து அவன் யுத்தத்துக்கு அனுப்புகிறான். அங்கே யோசுவா யுத்தம் பண்ணுகிறான். மோசே தேவனை அந்த கோலை பிடித்து கொண்டு மலை உச்சியில் தன் கரங்களை வைத்து ஜெபிக்கிறார். ஒரு பக்கம் ஜெபம் நடக்கிறது, மறுபக்கம் யுத்தம் நடக்கிறது. அங்கே ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். ஜெபிக்கிற காரியம் வாய்க்கும். ஜெபிச்சுட்டு ஒரு காரியத்தை செய்தால் வாய்க்கும். சின்ன காரியமே பெரிய காரியமே தேவ சமூகத்தில் நம்ம வழிகளை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்துக்கு அர்ப்பணித்து ஒரு காரியத்தை நம்ம ஸ்டெப் எடுத்து அந்த காரியங்கள் வாய்க்க செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சரி, லூக்கா 10:19 ஏசபச்சனம், இது சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இந்த சர்ப்பம்னா என்ன, தேள்னா என்ன? பிசாசு. சர்ப்பம்னா பிசாசு, பிசாசுனா சர்ப்பம். அது எதுவும் என்ன மீன் பண்ணுது? சர்ப்பம் என்ன கிரிகளை நடப்பிக்கிறது. தேள் அப்படின்னா அது என்ன மீனிங் கொடுக்குது அப்படின்னு சில சத்தியம் இருக்குல்ல. பொதுவாகவே ஆதாம் ஏவலை வஞ்சித்தது சர்ப்பம், இல்லை ஆதி மனுஷனை வஞ்சித்தது சர்ப்பம். ஸோ தேவன் செய்யக்கூடாது என்ற அந்த சத்தியத்தை மீற வைத்து அவளை ஏமாற்றி வந்தித்து செய்யலாம் என்று சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றினது சர்ப்பம். 2 Corinthians 11:3 படி கிறிஸ்துவ பற்றி உண்மை நின்று அவள் மனதை கிழித்தது சர்ப்பம். ஸோ சர்ப்பத்தை நாம் என்ன செய்யணும்னா பைபிளை விட்டு ஜனங்களை விலகச் செய்யும், சபையை விட்டு கத்திர ஜனங்களை விலகச் செய்யும், இந்த ஜபத்தை விட்டு ஜனங்களை தூரம் கொண்டு போகும். இந்த பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கையை, இந்த அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையை, கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை, இந்த ஆவிக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃபை விட்டு அப்படி பிரிப்பது சர்ப்பத்தினுடைய ஆவி. ஹல்லேலூயா. ஸோ சர்ப்பங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கு? நாம மிதிக்க வேண்டியிருக்கிறது. என்ன செய்யணும்? கத்தரை விட்டு பிரிக்கிற ஆவிகள், சபையை விட்டு பிரிக்கிற ஆவிகள், அந்த ஒரு மனத்தை விட்டு பிரிக்கிற ஆவிகள், ஸ்தோத்திரம், தேவ தரிசனத்தை விட்டு பிரிக்கிற ஆவிகள், கர்த்தர் நமக்காக வைத்திருக்க அந்த பரலோக வாழ்க்கையை விட்டு பிரித்து கொண்டு போகிற ஆவிதான் சர்ப்பத்தின் ஆவி. அதை மிதிக்கணும். இந்த யூதாஸ் பாருங்க, இயேசுவோடு கூட இருக்கிறார், 12 அப்போஸ்தலர் கூட இருக்கிறார். பணாசை வந்தவனே பிசாசு அவன் என்ன பண்ணிட்டான்? தனியாக பிரிச்சுட்டான் பாருங்க. சர்ப்பத்தின் ஆவியை பிரித்து கொண்டு போகும். எதற்காகனா ஆத்மாவை கெடுப்பதற்காக. அதுக்கு மிதிக்கணும் சபையில். ஹல்லேலூயா. யாராவது சபையில் ஆப்சென்ட் ஆனால் ஃபோன் பண்ணி கேட்கணும், ஏன் சிஸ்டர் வரல, ஏன் பிரதர் வரல, என்ன ரீசன், உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? விசாரிக்கணும். அது சர்ப்பத்தின் ஆவி. சபையை விட்டு ஜனங்களை பிரிக்கிறது சர்ப்பத்தின் ஆவி. அந்த கூடுகை விட்டு பிரிப்பது சர்ப்பத்தின் ஆவி. கிறிஸ்துவை விட்டு பிரிப்பது சர்ப்பத்தின் ஆவி. அவளை விசாரித்து அவளை கவுன்சிலிங் பண்ணி மறுபடியுமாக கிறிஸ்துவோடு கூட இணைப்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அந்த சர்ப்பங்களை மிதித்து நம்ம மேலே வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சண்டேஸில் ஒத்தனை ஆப்ஷன் இருக்கக்கூடாது. ஆமென். சபை வளரணும். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்யணும். ஸோ அப்படி நம்ம விசாரிக்கணும். அந்த சர்ப்பங்களை மிதித்து போடணும். கர்த்தர் கிருபை செய்யணும். 2வது தேள்கள். தேள்கள் எதை குறிக்குது? எசேக்கியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம், நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் தங்கியிருந்தாலும் நீ தேள்களுக்குள் நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. இஸ்ரேல் ஜனங்கள் பின்வாங்கி போன, கத்தரை விட்டு மறுதளித்து பின்வாங்கி போன அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தேள்கள். அந்த தேள்கள் என்ன செய்து விட்டது? கலகம் குணமுள்ளவர்களாக, முரட்டாட்டம் குணமுள்ளவர்களாக மாறிவிட்டார்கள். பாகாலுக்கு முகத்தையும் கத்தருக்கு முதுகையும் காண்பிக்கிற ஒரு கூட்டமாக தான் அந்த தேள்கள் இருக்கிறது. ஸோ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவளோட வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவளோட முகத்துக்கு கலங்காமலும் இரு. தேள்கள் பேசினா பயம் வரும். கோலியாத்து பேசினா பயம் வருது போல
இயேசுவேல் ஆவி பேசின ஒரு பயம் வருது போல, இந்த தேள்களெல்லாம் நிரப்பப்பட்ட தேள்கள், அப்படிப்பட்ட ஆவிகள் நிரப்பப்பட்ட மனுஷன் நம்மோடு பேசுகிற பொழுது வாழ்க்கை ஒரு பயம் பற்றி பிடிக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதித்து மேலே எழும்பி வர வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷன் பேசுகிற வார்த்தைகளுக்கு பயப்படாதபடிக்கு, சோதரம் பொல்லாத மனுஷர்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு பயப்படாதபடிக்கு, அந்தகார கிரைகள் பேசுகிற வார்த்தைகளுக்கு பயப்படாதபடிக்கு மேலே எழும்பி வந்து மிதித்து நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கோலியாத்தோட யுத்தம் பண்ண தாவீது போன பொழுது கோலியாத்து பயமுறுத்தினான், தாவீதை சபித்தான். தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபிக்கிறான், பயமுறுத்துகிறான். இன்றைக்கு உன் தலையை வெட்டி போடுவேன்னு சொல்லி பயமுறுத்துற வார்த்தைகளை பேசுகிறான். தாவீது பயப்படலை. ஹல்லேலூயா. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன், சிறு வயதாக இருந்தாலும் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷனாக இருந்தபடினாலே அவன் திருப்பி பேசுகிறான், இல்லை கோலியாத்தே, இன்றைக்கு நான் தான் உன் தலையை வாங்க போறேன், நீ என் தலையை வாங்க முடியாது, ஏன் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உன் தலையை வாங்கி ஆகாயத்து பறவைகளுக்கு போடுவேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பேசி அவன் ஜெயம் எடுத்தான். ஆமென். ஹல்லேலூயா. சர்ப்பங்கள் வஞ்சிக்கிறாவைகள், கர்த்தரோடு பிரிக்கிறாவைகள், அதை மிதித்து போட வேண்டும். தேள்கள் பயமுறுத்துகிறாவைகள், பேசி பேசி பயமுறுத்துவாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். பயமுறுத்துகிற ஆவிகளை அப்படி நம்ம ஓவர் கம் பண்ண விசுவாச வார்த்தைகளை சொல்லி அதுக்கு விரோதமாக பேசி நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியாவை தந்திருக்கு. ஸோ பயமுறுத்துற ஆவிகளுக்கு விரோதமாக நாம் விசுவாச வார்த்தைகளை பேச ட்ரெயின் அப் ஆகணும். கர்த்தர் கிருபை செய்யணும். ஹல்லேலூயா. இந்த இன்னைக்கு உலகத்தில் பிடித்திருக்க மிகப்பெரிய ஒரு காரியம் பயம். சின்ன வயசுல பயந்தோன்றோம்ல, சின்ன காரியம்னாலும் முதலாவது வருவது மனசில் வருது பயம்தான். ஸோ அந்த பயத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு விசுவாசத்தின் ஆவியை தந்திருக்கிறா, ஒரு தெளிந்த புத்தியை தந்திருக்கிறா, தேவன் நம் கிருபையை தந்திருக்கிறா. விசுவாச வார்த்தையினால சத்தியத்தினால அந்த பயத்துக்கு விரோதமாக பேசி ஜெபித்து நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், நமது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆமென். பயப்பட மாட்டேன், ஆமென். கரங்களை தட்டி பாடுவோமா? நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். ஆமென். ஆமென். ஒரு பக்கம் கர்த்தர் நம்மளை சர்ப்பங்களை மிதிக்கிற ஒரு கிருபையை தருகிறார், மறுபக்கம் தேள்களையும் மிதிக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பயப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் பயம் வரும், பயமுத்திர சுபாவங்கள் சூழ்நிலைகள் வருகிறது, அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வந்து நம்ம ஜெபத்தில் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் நின்று சில வேத வசனத்தின் அடிப்படையில் ஜெபித்து அந்த சர்ப்பங்களை தேள்களை நம்ம ஜெயம் எடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். கர்த்தர் கிருபை செய்யும். பொதுவாகவே சத்துருக்கள் நம்மளை விட பலவான்கள் என்ற வேதம் சொல்லுது. உபாகம் புஸ்தகம் ஃபுல்லாக வாசித்து பார்த்தா, உங்களை பார்க்கலும் பலத்ததும் பெரியதுமான 7 கானானிய ஜாதிகளை நான் உங்கள் முகத்து நின்று துரத்தி விடுவேன் சொல்லி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார். ஸோ அந்த சத்துருக்கள் நம்மளை பார்க்கலும் பலவான்கள், பெரியவர்கள் என்று தான் வேதம் சொல்லுது. ஆனால் கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. சத்துரு நம்மளை காட்டிலும் பெரியவர், ஆனால் சத்துருவை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். ஸோ நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்கிற பொழுது அந்த சத்துருக்கள் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயம் கொள்ள முடியும். உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்கிற பொழுது, உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன், கவனிங்க. ஸோ அந்த ஜனங்கள் நம்மளை பார்க்கலாம் பலவான்களாக இருக்கிறார், இல்லை நெடியவர்களாக இருக்கிறார்,
அவருடைய பட்டணங்கள் பெரியவைகளாக இருக்கிறது, அதில் மதில் உள்ளவைகளாக இருக்கிறது, ஏனாக்கு போன்ற ராட்சதர்கள் அங்கே இருக்கிறாங்க என்று சொல்லி அந்த இருதயத்தை கலங்க பண்ணினாங்க. துச்செய்தியை பரப்புனாங்க 10 பேர், ஆனால் 2 பேர் சிங்கம் போல இருந்தாங்க. ஹல்லேலூயா. யோசுவாவும் காலேபும் விசுவாசிக்கிற புருஷர்கள். அவன் கர்த்தருடைய விசுவாசித்தபடினாலே, கர்த்தருடைய வாக்குத்தத்தை விசுவாசப்படினாலே, கர்த்தருடைய வல்லமையை நம்பியிருந்தபடினாலே சத்துருக்கு அவனுக்கு பெருசாக தெரியல. ஆமென். அப்போ எப்போ சத்ரு பெருசாக தெரிய மாட்டான்னா, யோசுவா போல காலேபை போல விசுவாசத்தின் ஆவியில் நிறைந்து அந்த பட்டணத்தை பார்க்கணும், விசுவாசத்தின் ஆவியில் நிறைந்து அந்த ராட்சதனை பார்க்கணும், விசுவாசத்தின் ஆவியில் நிறைந்து அந்த கிரிகளை பார்க்கணும். அப்போ நாம் ஜெயிக்கிற மனசு வரும். கர்த்தரை விட்டுவிட்டு, ஒரு வாக்குத்தத்தை விட்டுவிட்டு, அவர் உடன்படிக்கை விட்டுவிட்டு, ஒரு வல்லமையை பார்க்கிற ஆவிக்குரிய கண்களை விட்டுவிட்டு, நம்ம சொந்த கண்களில், மாம்ச கண்களில், உலகத்தின் பார்வையில் சில அந்த ராட்சதத்தில் பார்க்கிற பொழுதுதான் பயம் நம்மளை கவி பிடித்து கொண்டுகிறது. ஹல்லேலூயா. ஏன் பயம் வருதுன்னு சொன்னால், நம்ம சொந்த கண்களை பார்க்கிறோம். பிரச்சனைகளை, போராட்டங்களை, சத்துருக்களை, ராட்சதர்களை, அரக்கர்களை மாம்ச கண்களை பார்க்கிறோம். இல்லை, யோசுவா போல காலேபு போல ஆவிக்குரிய கண்களில் நம்ம பிரச்சனைகளை பார்க்கிற பொழுது நம்ம ஜெயம் கொள்வதற்கு நமக்கு தைரியம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12 பேரும் ஒரே மாதிரி தான் புறப்பட்டு வந்தாங்க. 10 பேருக்குள்ள அந்த ஆவிக்குரிய கண்கள் இல்லை, விசுவாச கண்கள் இல்லை. அந்த 2 பேருக்குள்ள ஆவிக்குரிய கண்கள் இருந்தது, விசுவாச கண்கள் இருந்தது. ஒரு வாக்குத்தத்தம் நம்ம தேசத்துக்கு போய் சேர்ந்தார்கள், சத்ருவை ஜெயம் எடுத்தார்கள். ஹல்லேலூயா. அவங்க தோற்று போகலை, வெக்கப்பட்டு போகலை, ஜெயித்தார்கள். நம்ம விசுவாச கண்களில் காரியங்களை பார்க்கும் பொழுது நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ வேகமாக சில சம்பவங்கள் வேதத்தில், சில யுத்தங்கள் நடந்துச்சு. இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஒரு 2-3 சம்பவங்களை நம்ம தியானித்து அதுக்கு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்று நம்ம ஜெபித்து கடந்து போகிறோம். ஸோ முதலாவது சம்பவம் பாருங்கள். வேதத்தில் நடந்த சில யுத்தங்கள். கர்த்தரே யுத்தம் பண்ண சொல்லுகிறார், ராஜாக்கள் யுத்தம் பண்ணினாங்க, அநேக காரியங்கள் இருக்குது. ஒரு 3 சம்பவத்தை கர்த்தர் சித்தமான வேகமாக நம்ம தியானித்து கடந்து போகலாம். எண்ணாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் வாங்க. எண்ணாகம புஸ்தகம், அங்கே கர்த்தரே யுத்தம் பண்ண சொல்லுகிறார். மோசையை அழைத்து கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, யுத்தம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல் 2 வசனத்தில், எண்ணாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில், கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானிடத்தில் பழி வாங்குவாயாக, அதன் பின்பு உன் ஜனதாரத்தை சேர்க்கப்படும். பாருங்க, கர்த்தரே மோசையை அழைத்து அவன் செய்கிற கடைசி யுத்தம். ஆண்டவரே வாக்கு கொடுத்து, இந்த மீதியானத்தை நீங்கள் என்ன செய்யணும்? பழி வாங்கணும், அவனோடு யுத்தம் பண்ணுங்க என்று சொல்லி அங்கே வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அதே போல் மோசையை யோசுவாவை அழைத்து ஒவ்வொரு கோத்திரத்துக்கு 10,000 பேராக 12 கோத்திரத்துக்கு 12,000 பேர் அவங்க என்ன செய்கிறாங்க? தெரிந்து கொள்ளுகிறார். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்லாம் வாசிக்கிற பொழுது அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ கோத்திரத்துக்கு 1000 பேர். இப்போ 12 கோத்திரத்துக்கு 12,000, 12 × 1000 12,000 கோத்திரத்துக்கு 1000 பேர். 12 கோத்திரத்துக்கு 12,000 பேரை சூஸ் பண்ணுறாங்க அந்த மீதியானோட யுத்தம் பண்ணுறது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி ட்ராவல் பண்ணி போகிற பொழுது, எகிப்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி பிரயாணப்படுகிற பொழுது, மோவாப் ராஜா பாலாக் என்பவன் இந்த பிளேயாம் என்பவனை கூட்டி அழைத்து கொண்டு வந்து அவன் அந்த ஜனங்களை சபித்து விட்டால் தான் இந்த ஜனத்தை என்ன செய்யலாம்? ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு ஷார்ட்கட்டில், குறுக்கு மெத்தடில் பிளேயாமுக்கு கூலி கொடுத்து அழைத்து இந்த ஜனங்களை சபிக்கும்படிக்கு அவன் காசு கொடுப்பேன், கனம் பண்ணுவேன்னு சொல்லி அவன் அழைக்கிறான். இந்த பிளேயாம் பாருங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் குறி சொல்கிற ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு இடத்துல அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று இருக்குது. கர்த்தர் அவன் புறப்பட்டு வந்து அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு கர்த்தருடைய ஜனத்தை சபிக்க புறப்பட்டு வருகிறான். ஆனால் கர்த்தர் தடுத்து போட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் தடுத்து போட்டார். அவன் சபிக்க வந்தவனை கர்த்தர் அவன் வாயில கட்டி போட்டு ஆசீர்வதிக்கும்படி வார்த்தையில கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆமென். உபாகம் 23:5 படி கர்த்தர் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். கர்த்தர் பிள்ளையை சபிக்க வருகிறான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் சித்தம் கொண்டார். அது மாத்திரம் இல்லாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு வாங்கின காசுக்கு வேலை பார்க்கணும்ல, ஒரு ராங்கு ஆலோசனை கொடுத்துட்டு போயிட்டான். என்ன ஆலோசனை கொடுத்துட்டு போயிட்டான்னா, இந்த ஜனங்களை சபிக்க வந்தேன், சபிக்க முடியல, ஆனால் இன்னொரு ஆலோசனை கொடுக்குறேன். கர்த்தர் பரிசுத்தமுள்ள தெய்வம், இந்த ஜனங்கள் தீட்டுப்பட்டு போனால் கர்த்தரே அவளை அடித்து விடுவார், நீ ஜெயம் கொள்ளலாம் என்று சொல்லி மோவாபிய ஸ்திரிகளை அந்த விபச்சார பாவத்திற்காக அந்த பாலத்துக்குள்ள அனுப்பி விட்டார்கள். அதனால் அநேகர் வியசித்தனம் பண்ணி 23,000 பேர் மரித்து போனார்கள். ஒரு ராங் ஆலோசனை கொடுத்து சபையை தீட்டுப்படுத்தினான். தேவகோபம் சபை மீது இறங்கி வந்தது. சபை மக்கள் கர்த்தரே அடித்தார். இவன் ராஜா அடிக்கல, கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அடிச்சுட்டார். இதெல்லாம் யார் மனசில் வச்சுட்டா? கர்த்தர் மனசில் வச்சாரு. ஆமென். என் ஜனங்களை என் கையெல்லாம் அடிக்கும்படிக்கு தவறான ஒரு ஆலோசனை கொடுத்துட்டான். யாரு? பிளேயாம். அது காரணமாக தான் பாலாக். ஸோ இந்த மீதியானத்தில் என்ன செய்ய போகிறேன்? பழி வாங்குவேன்னு சொல்லி குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அந்த கர்த்தர் அதை மனதில் வைத்திருந்து அந்த யோசுவாவை அழைத்து மோசேவை அழைத்து நீங்கள் போய் என்ன செய்யுங்க?
யுத்தம் பண்ணுங்கள். இந்த ஜனத்துக்கு விரோதமாய், தன் ஜனத்தை தீட்டுப்படுத்துகிற அந்த ஆவிகளுக்கு விரோதமாய், பொல்லாத ஆலோசனை மூலமாக, பொல்லாத யோசனைகள் மூலமாக தன் சபையை, தன் ஜனத்தை தீட்டுப்படுத்த காரணமாக இருந்த அந்த பொல்லாத மனுஷர்கள் மீதியானோடு கூட பாலக் ராஜாவுக்கு யுத்தம் பண்ணும்படிக்கு கர்த்தர் வார்த்தை கொடுத்து அனுப்புகிறார். இவர்கள் புறப்பட்டு போய் அந்த பிள்ளையாமோடு கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த மீதியானோடு கூட யுத்தம் பண்ணினார்கள். ஆமென். 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. அப்படி யுத்தம் பண்ணும்போது என்ன நடக்குது? இஸ்ரவேல் புத்திரர் மீதியானின் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் சிறைபிடித்து அவருடைய மிருக ஜீவன்களாகிய ஆடு மாடுகள் யாவையும் மற்ற ஆஸ்திகள் யாவையும் கொள்ளையிட்டார். பொதுவாக இப்படி யுத்தம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, சிறைபிடிச்சிருவாங்க. ஜனங்கள் என்ன செஞ்சிருவாங்க? அடிமைகளாக சிறைபிடித்துக் கொள்வார்கள். அதே போல வெள்ளி பொண்ணெல்லாம் கொள்ளையடிச்சிருவாங்க. ஆடு மாடுகள் மிருக ஜீவன்களை கொள்ளையடிச்சிருவாங்க. லேண்டு நிலத்தை என்ன செஞ்சிருவாங்க? கொள்ளையடிச்சிருவாங்க. யுத்தம் பண்ணால் இவ்வளோ பிளஸ்ஸிங் இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். யுத்தம் பண்ணால் மிருக ஜீவன்கள் கிடைக்கும், ஆஸ்திகள் கிடைக்கும், லேண்டு கிடைக்கும். ஆமேன். தாவீது யுத்தம் பண்ணி தன் தேசத்தின் எல்லைகளை விரிவாக்கி கொண்டான். இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம் நடக்குது. எதுக்கு நடக்குதுன்னா, அந்த லேண்டை பெற்றுக்கொள்வதற்கு, இஸ்ரேல் ஜனத்துக்கு விரோதமாக யுத்தம், அவன் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஸோ யுத்தம் நடப்பதற்கு அநேக ரீசன் இருக்குது. அதில் ஒன்று, தன் எல்லைகளை விரிவாக்கி கொள்வதற்காக, தன் தேசத்தை பாதுகாப்பதற்காக, சத்துருடைய அந்த உடைமைகளை கொள்ளையடிப்பதற்காக யுத்தம் நடக்கிறது. வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். யுத்தம் முடிச்சு போகும்போது நீங்கள் ஆசிரமமாக போக போகிறீங்க. அநேக ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகளை கொள்ளையடிச்சிட்டு போக போகிறீங்க. அல்லேலூயா. ஸோ அவர்கள் மிருக ஜீவன்களாகிய ஆடு மாடுகள் யாவையும் மற்ற ஆஸ்திகள் யாவையும் கொள்ளையிட்டார்கள். அந்த லிஸ்ட்டை வாஸ்து பார்த்து நான் பயங்கர ஆச்சரியம். ஆடு மாடுனா சுமார் நாம் வச்சுருக்கோமா 10 ஆடு 10 மாடு அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஊரில் எப்படி எத்தனை ஆடு வச்சுருக்கிறாங்க? மேக்ஸிமம் 50 ஆடு 100 ஆடு வச்சுருந்தாலும் பெரிய விஷயம். பட் அன்றைக்கி ராஜாக்கள் காலத்தில் இந்த 31ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்கள். எத்தனை ஆடு மாடு வச்சுருந்தாங்களாம், கொள்ளையடிச்சாங்களாம்? 31ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். படைவீரர் கொள்ளையிட்ட பொருளில் 6,75,000 ஆடு. கொஞ்சம் கவனிங்க, என்ன கவனிங்க. எத்தனை ஆடு? 6,75,000 ஆடு. ஒரு ஆடு இன்னைக்கு 15,000 ரூபா. கால்குலேட் வச்சுருக்கீங்களா? டக்குன்னு போடுங்க. 15,000 × 1,75,000. அப்போ எத்தனை கோடி? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு யுத்தம் பண்ணால் எத்தனை கோடி கிடைக்குது. ஆமென். இன்னைக்கு எங்கள் அம்பத்தூரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 5,000 to 7,000. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இங்கே தெரியலன்னா இங்கே 10,000 மேலே இருக்கலாம், 15,000 கூட இருக்கலாம். அங்கே அம்பத்தூரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே 5,000 to 7,000. இப்போ 10 சென்ட் வாங்கினோன்னா அது எங்கேயோ எத்தனை லட்சம் போகுது. அல்லேலூயா. இன்னும் 20 சென்ட்லாம் போனால் கோடிக்கணக்கில் போயிடுது. அவ்வளோ சின்ன லேண்டு. அப்போ 6,75,000 × 15,000 எத்தனை கோடி ஆச்சு? கணக்கு படம் இல்லைல்ல. 10 கோடிக்கு மேலே போதான். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். யுத்தத்தில் நின்னீங்களேன்னா உங்களுக்கு கொள்ளை கிடைக்கும். ஆவிக்குரிய யுத்தத்தில் நீங்கள் நின்னீங்களேன்னா கர்த்தர் உங்களை கொள்ளையிட கொடுப்பார். நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஆத்துமாக்களை, கிருபைகளை கொள்ளையடிப்பது கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடுகள் மாத்திரம் 6,75,000. மாடுகள் அடுத்த வசனம் 72,000 மாடு. ஒரு மாடு என்ன ரேட்டு நினைக்கிறீங்க? பால் கறக்கிற மாடு தான் 25,000. 20,000 இன்னும் அதிகம், 30,000 40,000 50,000 கூட இருக்கலாம் மாட்டை பொறுத்து. 72,000 மாட்டை என்ன செஞ்சுருக்காங்க? கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அடுத்து 61,000 கழுதைகள் சுமை சுமப்பதுக்கு. கர்த்தர் இவ்வளோ இருக்குது கொள்ளையில். சும்மா நினைக்காதீங்க. 7 hours prayer நினைக்காதீங்க, 2 hours prayer நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக ஆஸ்திகளும் ஐஸ்வர்யத்தின் நன்மைகளும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக, நாமத்துக்காக, பரிசுத்தத்துக்காக யுத்தம் பண்ணுகிற பொழுது இவ்வளோ பெரிய ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள், மிருக ஜீவன்களை கொள்ளையடிப்பது கர்த்தர் அனுகிரகம் செய்கிறார். நம்முடைய ஆஸ்திகளை, நம்முடைய ஐஸ்வர்யத்தை சத்துரு கர்த்தர் பிடித்து வைத்திருக்கிறார். நம்ம யுத்தம் பண்ணி அதை பிடித்து கொண்டு வருகிற பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீகா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. மீகா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். மீகா புஸ்தகம் பேஜ் நம்ம சொல்லிட்டு வாசிங்க, சிலர் கஷ்டமாயிரம்ல. பக்கம் 1078 1078. சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. நானும் கொம்புகளை இரும்பும் உன் குடும்பங்களை வெண்கலமும் நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கு என்றும் அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிற என்றும் நியமித்துக் கொள்வாய். ஆமென் சொல்லுங்கப்பா. சீயோன் குமாரத்தி என்ன செய்ய? எழுந்து போரடி, ஜெபம் பண்ணு. என்ன நடக்கும்? சத்துருக்கள் சேர்த்து வைத்ததை, சத்துரு கடக்கிற நன்மைகள், ஆஸ்திகளை கொள்ளையடிச்சு நம் கர்த்தருடைய பொக்கிஷத்தில் கொஞ்சம் சேர்த்து விடுவோம். ஹல்லேலூயா. அவன் கரங்களுக்கு ஆஸ்துமாக்களை, அவன் கரங்களுக்கு ஆசீர்வாதங்களை, அவன் பிடித்ததுக்கு நன்மைகளை அவனோட யுத்தம் பண்ணி அதை அல்லது விடுவித்து கொண்டு வந்து கர்த்தருடைய பொக்கிஷ ஆடுகளே கர்த்தருடைய ஆழத்தை சேர்த்து விடுகிற ஒரு மிகப்பெரிய உத்தரவாதத்தை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. நாம் எழுந்து போரடிக்க வேண்டும், எழுந்து போரடிக்க வேண்டும். போரடித்து அதுக்கு அவர்கள் தேடி சேர்த்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நியமித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருத்துறைப்பூண்டியில் அருமையான திருக்கதரிசி எஸ்ஏ பிரான்சிஸ் அவர்கள் ஊழியம் செய்கிறான். ஆரம்பத்தில் சின்ன ஒரு சின்ன 2 ஏக்கர் 2 ஏக்கர்னு நினைக்கிறேன், சம்திங் ஏதோ அவங்க ஆல்ரெடி ப்ரே நடந்துட்டு இருந்துச்சு. பக்கத்தில் 20 ஏக்கருக்கு மேலே லேண்ட் இருக்குது. போய் கேட்டுருக்குறாங்க, ஆரம்பத்தில் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சின்ன காரியம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களே வாலண்டியர் வந்து 20, எனக்கு தெரிஞ்சு 20 ஏக்கர்ஸ் மேலே ரொம்ப குறைஞ்ச ரேட் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. 20 ஏக்கர்ஸ். அவர்கள் அந்த மனுஷன் ஒரு டாக்டரு, தன் வாழ்நாள் ஃபுல்லாக பிரயாசப்பட்டு சம்பாதிச்சு ஒரு ஏக்கரை வாங்கி அவருக்கு வயசு 75க்கு மேலே தன் வாழ்நாள் முடியதுக்குள்ளே 20 ஏக்கரை சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். ஆனால் கர்த்தர் பாருங்கள், ஜெபிச்ச போது அந்த மனுஷன் காலத்தில் அந்த கர்த்தருக்காக மாறி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராக இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பான். கர்த்தருக்காக யுத்தம் பண்ணுகிற பொழுது, சத்துருக்களோடு கூட அவன் கிரைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற பொழுது, ஆஸ்திகளை கொள்ளையெடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரம் செய்கிறார். ஆத்துமாக்களை கொள்ளையெடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரம் செய்கிறார். அநேக நன்மைகளை கொள்ளையெடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 13:22 சொல்லுகிறது, பாவின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். பாவின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். அப்படி ஆஸ்தி அனுபவித்துக் கொண்டவங்க என்ன செய்யணும்னா, லூக்கா 8:3 சொல்லுகிறதே, தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்து அநேக ஸ்திரீகள் இயேசுக்கு இருந்தாங்க. கர்த்தர் நம்மள ஆஸ்திகள் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற பொழுது அதை நாம் மட்டும் அனுபவிக்காம கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்கு அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அதுக்காக தான் கர்த்தர் நம்ம நன்மைகளை தருகிறார், கிருபைகளை தருகிறார். கர்த்தருக்கு சோதனை. அப்படியே ஒரு நிமிஷம் எழுமணி இல்லைங்க, ஒரு சின்ன கோரஸ் பாடிட்டு நம்ம அடுத்த செய்தி கடந்து போவோம். ஆமேன். டைம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அப்படியே 7 மணி நிமிஷம். ஹல்லேலூயா. உதவி செய்கிறார், பலன் தருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன். நல்ல கரங்களை தட்டி ஆமென் உற்சாகமா பாடுவோம். ஜீசஸ் பயப்பட ஆமென். நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால். இயேசு என்னோடு இருப்பதினால். வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம். பாடுங்க. வலைகள் வீசுவோம், கரங்களை தட்டி உற்சாகமாய் மீன்களை பிடிப்போம். ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால். இயேசு என்னோடு இருப்பதினால். பரம அழைத்தலே பந்தய பொருளுக்காய். பரம அழைத்தலே பந்தய பொருளுக்காய். லக்கை நோக்கினான் படகை ஓட்டுவோம். லக்கை நோக்கினான் படகை ஓட்டுவோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால். இயேசு என்னோடு இருப்பதினால். ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ நீங்களும் நானும் கர்த்தர் தம்முடைய யுத்தத்திலே சிறந்த குதிரைகளாக கர்த்தர் நம்மளை நிறுத்துகிறார். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு பேரே யுத்த குதிரை. ஆமேன். தாவீது கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவர். நம்ம பேர் என்ன? கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவன். கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவன். அது எல்லாருமே அந்த கிருபை இல்லை. கர்த்தர் நம்ம சபைக்கு அந்த கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு சிலர் மேலே தான் ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் விசேஷமாக வைக்கிறார். ஒரு யுத்த அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். இந்த சபை மீது, அருமையான போதகர் மீது அந்த ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவங்க யுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மேல் விழுந்த அது கடமை. அடுத்த ஒரு சம்பவம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். அங்கேயும் யோசுவா யுத்தம் பண்ணுகிறான். அங்கே நடக்கிற காரியத்தை பாருங்க. ஸோ இங்கே மீதியானுடைய யுத்தம் பண்ணுகிறார்கள். மிகுந்த ஆஸ்திகளை அவள் கொள்ளையடிப்பதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி நான் கிருபை செய்தார். அதே போல் யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் மோசே மரித்து விட்டார். இப்போ யோசுவா லீடராக இருக்கிறார்.
இந்த யோசுவான் தலைமையில் அங்கே யுத்தம் நடக்கிறது. அந்த 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனத்துக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அப்படி நான் சொல்லிட்டு போகிறேன், அது சம்பவத்தை விட்டு மனசில் வைத்து வாங்குங்க. 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 40 அந்த கடைசி வசனம் வரைக்கும் வாசிக்கிற பொழுது ஒவ்வொரு பட்டணமாக பிடிச்சிட்டே போகிறான் பாருங்க. 29ஆம் வசனத்தில் மக்கேதா அந்த பட்டணத்தை பிடிச்சிட்டு லிப்னாவுக்கு போகிறார். லிப்னாவிலிருந்து 31ஆம் வசனத்தில் அடுத்த லாகிஸுக்கு போகிறார். 33 கேசரின் ராஜாவுக்கு விரோதமாக புறப்பட்டு போகிறான். 34 எக்லோனுக்கு போகிறார். கர்த்தருக்கு அப்படியே ஒவ்வொரு கிட்டத்தட்ட பார்த்தா அந்த ஒரு அதிகாரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 7 பட்டணங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அந்த பட்டணங்களை இந்த யோசுவா ஒருமிக்க பிடித்து கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருமிக்க பிடித்து கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே அந்த தொடர்ச்சியாக அந்த 7 பட்டணங்களை யுத்தம் பண்ணி அந்த காரியங்களை என்ன செய்தான்? ஒருமிக்க பிடித்தான். வசனம் சொல்லு. 40ஆம் வசனம் வாசிங்க. 40ஆம் வசனம் 10:4. இப்படியே யோசுவா மலைத்தேசம் 4 காரியங்கள். 1 மலைத்தேசம், 2 தென் தேசம், 3 சமபூமி, 4 நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும். நல்லா கவனிங்க. 1 மலைத்தேசம். மலைத்தேசத்தில் யார் இருப்பாங்க? ராட்சதர்கள் இருப்பாங்க, அரக்கர்கள் இருப்பாங்க, பயங்கரமான கொடிய மனுஷன் இருப்பாங்க. அவங்களோடு யுத்தம் பண்ணி அந்த மலை தேசத்தை என்ன பண்ணிக்கிட்டார்? பிடிச்சுக்கிட்டார். தென் தேசம், ஈஸ்ட் வெஸ்ட், தென் தேசம், தெற்கில் இருக்கிற அந்த ஜனத்தை என்ன பண்ணிட்டாங்க? யுத்தம் பண்ணி பிடித்து கொண்டான். சமபூமி, ஃப்ளாட்டாக இருக்கிற பூமியில் வாழுகிற ஜனங்கள் அங்கேயும் யுத்தம் பண்ணி அதையும் பிடித்து கொண்டான். எல்லாவற்றுக்கு மேலாக நீர்ப்பாய்ச்சலான இடம், ஆறுகளும் நதிகளும் பாய்கிற அந்த நீர்ப்பாய்ச்சலான இடத்த யுத்தம் பண்ணி அதையும் பிடித்து கொண்டு கர்த்தர் ஜனங்களுக்காக அவன் சேர்த்து விட்டான். ஆமென். யுத்தம் பண்ண அந்த 4 ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. மலை தேசத்தின் ஆசீர்வாதத்தை பார். மலை தேசம் ஊட்டியெல்லாம் மலை தேசம் இல்லை, நல்ல கேரட்டு விளையுது, முட்டைக்கோசு விளையுது, அப்புறம் வேற என்ன விளையுது? பீட்ரூட் விளையுது. அப்புறம் ஊட்டியில் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக அங்கே தான் சப்ளையே வருது. ஆமேன். அங்கே யுத்தம் பண்ணி பிடிச்சிட்டா நமக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு மார்வாடி ரட்சிக்க போட்டால் நகையெல்லாம் நமக்கு சொந்தம். ஆமேன். ஒரு எம்எல்ஏ ரட்சிக்கப்பட்டால், எம்பி ரட்சிக்கப்பட்டால், ஒரு சகையை ரட்சிக்கப்பட்டால், என்ன பிரசங்கம் பண்ணி ஒரு சகையை ரட்சிக்கப்பட்டால் அந்த ஊருக்கே ஆசீர்வாதம். அல்லேலூயா. 4 மடங்கு ஏழைகளுக்கு திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. மலை தேசம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தென் தேசம், சமபூமி, எல்லாவற்றுக்கும் மேலாக நீர்ப்பாய்ச்சல் இடம். யுத்தம் பண்ணணும், யுத்தம் பண்ணால் கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இதெல்லாம் ப்ரேயர் பாயிண்ட்ஸ். அல்லேலூயா. அண்ட் ஜெபிக்கும் போது அப்படி அது சில குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அல்ல, ஒவ்வொன்றும் ஒரு குரூப் ஆஃப் மக்கள். அந்த குரூப் ஆஃப் மக்களுக்கு விரோதமாக நம்ம யுத்தம் பண்ணுகிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது அந்த மக்கள் ரட்சகப்பட்டு சபையில் வந்து சேர்க்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஒரு கலெக்டர் சபைக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், ஒரு டாக்டர் சபைக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஏழை மக்களும் ரட்சிக்கப்படணும், மிடில் கிளாஸ் மக்களும் ரட்சிக்கப்படணும், நல்ல வாழ்க்கை உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் எல்லாரும் மாத்துமாக்களே. ஹல்லேலூயா. எல்லோரும் மாத்துமாக்களே, அரசியல்வாதிகளும் மாத்துமாக்களே, எளியவர்களும் மாத்துமாக்களே, வளர்ந்தவர்களும் மாத்துமாக்களே, படித்தவர்களும் மாத்துமாக்களே, ஞானிகளுக்கு மூடருக்கான கடனாளியாக இருக்கிறேன்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சாட்சியாக கொடுக்கிறார். அத்தனை குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இயேசுவின் நாமத்தாலே ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா. ஆனால் யுத்தம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். டீச்சர்ஸ்க்காக தனியாக, வாலிப பிள்ளைகளுக்காக தனியாக, சிறு பிள்ளைகளுக்காக தனியாக, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக தனியாக, அப்படி குரூப்பாக பிரித்து நம்ம ஜெபிச்சா, யுத்தம் பண்ணினா கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. மலை தேசத்தை வாய்க்க செய்தார், தென் தேசத்தை வாய்க்க செய்தார், சமபூமியை வாய்க்க செய்தார், நீர்ப்பாய்ச்சல் இடங்களும் பிடித்துக் கொள்ளத்தக்கதாய் இந்த யோசுவா கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆமென். ஹல்லேலூயா. சரியாக பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம ஜெபிச்சா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பல வழிகள் இருக்குது, அது இதுவும் ஒரு வழி. ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்கிறது, அதில் இதுவும் ஒரு வழியாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ அப்படி டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஜெபிச்சா நிச்சயமாக குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் கர்த்தர் இதெல்லாம் வாய்க்க செய்வா. அதுக்கேற்ற தரிசனத்தை தருவா, அதுக்கேற்ற திட்டங்களை தருவா, அதுக்கேற்ற கிருபையை தந்து அந்த ஜனங்களை ரட்சிப்பதுக்கு, தொடுவதுக்கு, சுவிசேஷம் அறிவிப்பதுக்கு கர்த்தர் வழிகளை திறந்து கொடுப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் காரியமே தன் அன்பின் காரியங்களை கர்த்தரை இழுத்து கொண்டு வந்து போடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும். அந்த ஒரே அதிகாரத்தில் 7 பட்டணங்களுக்கு விரோதமாக இந்த யோசுவா யுத்தம் பண்ணினா இந்த 4 விதமான ஜனங்களை அவன் ரிசீவ் பண்ணிக்கிட்டானா. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த பவுண்டரி இருக்கல்ல, பவுண்டரி எல்லைகள், தொடர்ந்து நீ வாசித்து பாருங்க. 41வது வசனம் 10:41. காதேஸ் பர்னேயா துவக்கி காசா மட்டும் இருக்கிறதையும் கிபியோன் மட்டும் இருக்கிற கோசேன் தேசம் அனைத்தையும் பிடித்துக் கொண்டான், அழித்துக் கொண்டான். ஸோ பவுண்டரி பாருங்க. காதேஸ் பர்னேயாவிலிருந்து காசா வரைக்கும், இன்னைக்கு காசா இருக்கல்ல, யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. காசா வரைக்கும், பாலஸ்தீன தேசம் வரைக்கும் இந்த யோசுவா என்ன செய்தான்? யுத்தம் பண்ணி பிடித்து கொண்டான், கர்த்தருக்காக நியமித்து போட்டான். பவுண்டரி
கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இருந்த ஜனங்கள் சபை நோக்கி வருவார்கள். ஆமேன் சொல்லுங்கப்பா. கர்த்தர் கிருபை செய்வார். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவாய். கர்த்தருக்கு வாய்க்க செய்வார். ஏசாயா 54:2-3 அப்படி சொல்லுகிறது. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். யுத்தம் செய்கிற பொழுது டிபார்ட்மெண்ட் வைஸா சரியாக அந்த ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஜெபத்தை ஏறெடுக்கிற பொழுது கர்த்தர் ஆச்சரியமான விதத்தில் கிரிகளை நடப்பித்து நம்ம ஆஸ்வதிக்க பொழுது கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அதை நாம் செய்யணும். அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு விரோதமாக நம்ம யுத்தம் பண்ணி அந்த ஆத்துமாக்களை ரிசீவ் பண்ணுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஆத்தும ஆதாய வீரர்கள் பெரிய லிஸ்ட் இருக்குல்ல. முதலாவது ஆத்தும ஆதாயம் செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அவருக்கு முன்பதாக இந்த யோவான் வெளியேறப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி அவன் அந்த பூமியில் வந்து பிறக்கிறார். அவர் பிறக்கிற பொழுதே அவரை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். அவரும் பாருங்க மிகப்பெரிய ஒரு சோல் வின்னர், ஆத்தும ஆதாயம் செய்வதில் மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷனாக இந்த யோவான் ஸ்நானங்களை பரலோகம் பயன்படுத்தினது. லூக்கா புஸ்தகம் 1:14 முதல் 16 வசனங்களை வரைக்கும் நம்ம வாசிக்கிற பொழுது அவன் தாயின் கருவில் இருக்கிற பொழுது அவன் பிறக்கிற பொழுதே அவனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு ப்ராஃபிட்டிக் வேர்டு, ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை பாருங்க. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள், அவன் கர்த்தருக்கு முன்பதாக பெரியவனாயிருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடிக்க மாட்டார், தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு. இதெல்லாம் எதற்காக? இவ்வளோ குவாலிட்டி கவனிங்க, இவ்வளோ குவாலிட்டி. உனக்கு சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவாங்க, அவன் பெரியவனாக இருப்பான், திராட்சை ரசம் குடிக்க மாட்டார், மது குடிக்க மாட்டார், டிவி மொபைல் எல்லாம் ரொம்ப நேரம் செலவு பண்ண மாட்டார், கர்த்தர் சமூகத்தில் இருப்பார், ஆமென், ஜெபிச்சுட்டே இருப்பார், ஆவில் நிறைஞ்சிருப்பார். நோக்கம் என்னன்னா 16வது வசனம், அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவார். இதுதான் வாக்குத்தத்தம். ஸோ இவ்வளோ காரியங்கள் எதற்காக? அவன் ஏன் மது குடிக்க மாட்டான், அவன் ஏன் இப்படி திராட்சை ரசம் குடிக்க மாட்டான், அவன் ஏன் பரிசுத்தால் நிரப்பப்பட்டிருக்கான்னு சொன்னால் அநேகரை கர்த்தரிடத்துக்கு திருப்புவதற்காக. ஹல்லேலூயா. நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? ஒரு சிலராகிடும் கர்த்தரிடத்துக்கு திருப்புவதற்காக. உங்களை என்னை கர்த்தர் நம்பி நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஒருவனாக, தெருவில் ஒருவனாக கர்த்தர் உங்களை என்ன பிடித்தது நோக்கம். நம்மளுமாக ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தருக்கு திருப்புவதற்காக கர்த்தர் நம்மளை பிடித்திருக்கிறார். உண்மையில் ஒன்று என்று எண்ணி கர்த்தர் மேலே அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். உண்மையில் ஒன்று என்று எண்ணி கர்த்தர் மேலே அபிஷேகத்தை, ஜெப அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அநேக திருப்பத்தக்கதாக யோவான் ஸ்நானங்களோட அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அவன் மேலே இந்த அபிஷேகத்தை ஒரு சோல் வின்னர், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன். அநேகரை கர்த்தர் என்ன பண்ணிட்டான்? திருப்பிட்டானா? ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால் ஆத்தும ஆதாயம் நம்ம செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்யணும். மார்க்கு புஸ்தகம் வாசித்து பார்க்கும்போது அந்த யோவான் ஸ்நானன் செஞ்ச ஒளித்தை பாருங்க, சூப்பராக இருக்கும் ஒரு வசனம். மார்க்கு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். மார்க்கு புஸ்தகம். யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்நானம் குறித்து பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்ப ஒரே ஒரு பாவி நிமித்தம் சந்தோஷம் உண்டு. அந்த அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்கிறார் யோவான் ஸ்நானன். அடுத்த வசனம், அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம். அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஜூடேயா இல்ல, யூதேயானா ஜூடேயா, ஜெருசலேம் ஜோர்தான் அல்ல, எல்லாம் ஜேன்னு வருதா? ஜான் பேப்டிஸ்ட் செஞ்ச ஊழியத்தை பாருங்க, ஜூடேயா, ஜெருசலேம், ஜோர்தான் நதி ரிவர். ஜேன்னு பாருங்க ஊழியம். ஹல்லேலூயா. ஜான் பேப்டிஸ்ட் செஞ்ச ஊழியம் ஜே 3 வருதில்ல. ஜுடேயா, ஸ்தோத்திரம், ஜெருசலேம், ஜோர்தான் ரிவர். ஜேன்னு ஊழியம் பார்த்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஏனும் மது குடிக்கல, ஏன் திராட்சரசம் குடிக்கல, ஏன் பரிசுத்தம் நிரப்பப்பட்டிருந்தான், எதுக்கு அந்நிய பாஷை பேசினார் என்று சொன்னால் அநேகரை கர்த்தரிடத்தில் திருப்புவதற்காக, ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக, யுத்தம் செய்வதற்காக, ஆத்துமாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி பிரசங்கம் பண்ணி ஆத்துமாக்களை கொள்ளையடிப்பதற்காக அவன் பெரியவனாக இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்ன ஏன் வைத்திருக்கிறான்னு சொன்னால் ஆத்தும ஆதாயம் செய்வது. பிரைஸ் தி லார்ட். நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். அது மிகப்பெரிய வேலை தான். ஆனால் கர்த்தர் கிருபை செய்வார், கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். நம்ம அர்ப்பணிக்கிற பொழுது ஒரு சிலரை ஆகலும் கிறிஸ்துக்குள் வழிநடத்துவதற்கு அந்த கிருபையை தந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன்.
பொருளுக்காய் மரம அழித்தலின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி நாம் படகை ஓட்டுவோம், லக்கை நோக்கினாம் படகை ஓட்டுவோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினார், இயேசு என்னோடு இருப்பதினார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. முதலாவது யுத்தம் மோசே தலைமையில யோசுவா மூலமாக மீதியானிடத்தில் நடப்பிக்கப்பட்டது. அநேக ஆஸ்திகளை உடைமைகளை அவர்கள் கர்த்தருக்காக கொள்ளையடித்தார். ரெண்டாவது யோசுவா யுத்தம் பண்ணுகிறான். இங்கே மலை தேசத்துக்கு விரோதமாக, தென் தேசத்துக்கு விரோதமாக, சமபூமிக்கு விரோதமாக, நீர்ப்பாய்ச்சல் இடங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அதெல்லாம் பிடித்து கொள்ளுகிறான் கர்த்தருக்காக. கடைசியாக மூன்றாவது யுத்தம் நெகேமியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நெகேமியா இடிக்கப்பட்ட அலங்கத்தை கட்டி எழுப்புவதற்காக தேவ சமூகத்தில் கண்ணீரோடு தன்னை அர்ப்பணித்து உபாசம் பண்ணி ஜெபித்து தேவனுடைய நடத்தத்தில் பெற்றுக்கொண்டு அந்த அலங்கத்தை கட்டும்படியாக அவள் புறப்பட்டு வருகிறார். சுகமான வாழ்க்கை விட்டு, அரண்மனை வாழ்க்கை விட்டுட்டு ஸ்தோத்திரம் அந்த இடிக்கப்பட்ட தேசத்துக்கு நேராக கடந்து வந்து ஜனங்களை கூட்டி வைத்து பேசி அந்த அலங்கத்தை கட்டி வருகிறார். அப்படி கட்டி கொண்டிருக்கிற பொழுது சத்துருக்கள் கோபம் அடைகிறார், சத்துருக்கள் எரிச்சல் அடைகிறார்கள். நான் பார்த்த வரைக்கும் பிரசங்கி 4:4 வாசிங்க ஒரு நிமிஷம். பிரசங்கி 4:4. மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய மனுஷன் படுகிற எல்லா பிரயாசமும். அவன் பாருங்க காலை 4 மணிக்கு எந்திரிச்சு ஓடுவாங்க கம்பெனிகளில். 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு 10 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு கார் வாங்குவாங்க, ஒரு பைக் வாங்க, ஒரு வீடு கட்டுவாங்க. பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, பொறாமப்படுறாங்களா? இப்போ நீ வீடை கட்டினா நீ என்ன பண்ணணும்? 4 மணிக்கு எந்திரிச்சு அவர் மாதிரி 12 மணி நேரம் வேலை செஞ்சால் கர்த்தர் ஒன்று என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நீ நல்லா 8 மணிக்கு உரட்டை வச்சு தூங்கிட்டு எனக்கு பைக் இல்லையே கார் இல்லைன்னா எங்கே கிடைக்கும்? சோம்பேறி ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெற்றுக்கொள்ளாது. ஒன்றும் ஜாக்கிரதை கையோ ஆளுகை செய்யும், சுறுசுறுப்பு கையோ செல்வத்தை உண்டாகும். 8 மணிக்கு நல்லா குரட்டை வச்சு தூங்கினாக்கா ஒன்றும் கிடைக்காது. 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு சுறுசுறுப்பாக வேலை பார்த்தா கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தருவார், பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தையும் தருவார். ஆமென். மனுஷன் படுகிற எல்லா பிரயாசமும் பயன்படுகிற எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு எதுவாக இருக்குது. ஏன் பொறாமப்பட்ட? உழைத்தால் ஆஸ்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. சரி, இந்த நெகேமியா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஜெபித்து உபவாசம் பண்ணி அலங்கத்தை கட்டி எழுப்புகிறான். முழு தேசத்தினுடைய மிகப்பெரிய அலங்கத்தை அவன் கட்டி எழுப்பி கொண்டு வருகிறான். காரியம் வாய்க்கிறது. சத்துருக்களுக்கு தாங்களை பொறாமை எரிச்சல் அடைகிறார்கள், பொறாமைப்படுகிறார்கள். எப்படியாச்சும் அந்த வேலையை தடுக்க வேண்டும் என்று சொல்லி கட்டி எழுப்பப்படுகிற அந்த கிரைகளை தடுத்துப்படும்படியாக அவளோட யுத்தம் பண்ணும்படியாக அவள் பிளான் பண்ணுறாங்க என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நெகேமியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம் பாருங்க. நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்து 4ஆவது அலங்கமெல்லாம் பாதி மற்றும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்க வேலை செய்யறதுக்கு அவளா இருக்கு. அலங்கத்தை கட்டி வந்தோம். அலங்கம் பாதி மட்டும் என்ன பண்ணிருச்சு? நல்ல பாதி அளவுக்கு கட்டி முடிக்கப்பட்டாயிற்று. உயர்ந்து வருகிறது. வேலை சூப்பராக நடக்குது. ஜனங்க உற்சாகமாக இருக்கிறாங்க. கட்ட கட்ட ஆஸ்வாதமாக இருக்குது. உயர உயர ஆஸ்வாதமாக இருக்குது. கர்த்தருடைய கரம் கூட இருக்குது. காரியங்கள் வாய்க்கிறது. எல்லாம் உற்சாகமாக வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சத்துருக்கள் என்ன செய்கிறாங்க? பின்பகுதி 7ஆம் வசனம் பின்பகுதி சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அரபியரும் அம்மோனியரும் தொபியாவும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் பொறாமப்பட்டு கட்டுக்காரர்களையும் சொல்லி எரிச்சல் அடைந்து எருசலேம் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார். பாருங்க, சத்துரு பாருங்க என்ன பிளான் பண்ணுறான். கட்டப்படுகிற காரியங்களுக்கு விரோதமாக, அந்த கிரிகளுக்கு விரோதமாக கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான். ஸ்பீட் பிரேக் போட பார்க்குறான். அதை மட்டுப்படுத்த பார்க்குறான். வேலையை தடுக்க பிளான் பண்ணுறான். ஆனால் நெகேமியா தேவ மனுஷன் என்ன செய்கிறான்? அடுத்த வசனம் 4:9. ஆனாலும் நாங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் டே நைட்டா 24 hours ஆட்டில் வச்சுட்டார். இந்த மாதிரி யுத்தம் பண்ண வராங்கன்னு தெரிஞ்ச உடனே, அந்த பிளான் இவன் புரிஞ்ச உடனே சத்துருக்கள் பயமுறுத்தத்தக்கதாய், சத்துருக்கள் பயந்து நடுங்கத்தக்கதாய், அவன் தந்திரங்களை முறியடிக்கத்தக்கதாய் நைட்லையும் காவல் வச்சுட்டாரு, பகல்லையும் காவல் வச்சுட்டாரு. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பகலை கூட விழிச்சிருந்து ஈஸியாக பார்த்துடலாம். ஆனால் நைட்டில் விழித்திருக்கிறது கஷ்டம். ஆனால் இரவில் கூட ஜாமம் காக்கிற காட்டில் வைத்து அவன் அலங்கத்தை கட்டி கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. ஒருவேளை சத்ரு இரவில் வந்தாலும் அவனோடு கூட யுத்தம் பண்ணணும், பகலில் வந்தாலும் அவனோடு கூட யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜாமம் காக்கிற ஆட்களை அவன் எழுப்பி வைத்து விட்டு ஒரு பக்கம் வேலை நடக்குது, இன்னொரு பக்கம் ஜாமம் காக்கிறார்கள். சத்ருடைய பிளான்கள் எல்லாம் முனையற்று போனார்கள். காரியம் வாய்த்தது. ஹல்லேலூயா. அவளை கட்டி எழுப்பி முடித்தார்கள்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அதே 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை பாருங்க. 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற பட்டயம் எதுக்கு? பட்டயம் வெட்டுறதுக்கு. ஈட்டி எதுக்கு? சத்துருவை குத்துவதற்கு. வில்லு அம்பு 50 அடி தூரத்தில் இருந்தாலும் என்ன செய்யலாம்? அப்படி அம்பு எய்யலாம். மேலேருந்து என்ன பண்ணுவாங்க? அம்பு எய்வாங்க. அது பயங்கர பவர்ஃபுல். இந்த 3 விதமான அபிஷேகம் பண்ண ஆத்துமாக்கள் சபையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பட்டயம் என்பது ஆவிக்குரிய பட்டயம். வசனத்தினால சொல்லி வசனத்தினால நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைகள், இப்போது வசனத்தை பேசுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், வசனத்தில் யுத்தம் பண்ணுகிற அற்புதமான கர்த்தருடைய தாசர்களை கர்த்தர் சபையில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி பட்டயம் வந்து நிற்கும்போது சத்துரு நடுங்கிறவான் பாருங்க. அல்லேலூயா. புதுதாக பிசாசு நடுங்கிறது தேவனுடைய வசனத்திற்கு. இயேசுவின் நாமத்துக்கு ஒரு பக்கம் பயப்படுகிறான், இயேசுவின் ரத்தத்துக்கு ஒரு பக்கம் பயப்படுது போல இந்த பட்டயத்தை பார்த்தா பிசாசுக்கு என்ன பண்ணுது? பயம் வந்து விடுகிறது. ஸோ ஒரு பக்கம் கர்த்தருடைய வசனத்தால் நிரப்பப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் தேசத்தில் வைத்திருக்க. 2வது ஈட்டி. ஆமென். அது ஜெப அபிஷேகம். அப்படி பாயம் பாருங்க. தூக்கி எரிஞ்சா ஒரு 30 அடிக்கு என்ன செய்யும்? அப்படி பாஞ்சு போகும் பாருங்க. ஈட்டியை பிடித்து யுத்தம் பண்ணுகிற, வில்லை வைத்து அம்புகளை வைத்து அடிக்கிற கர்த்தருடைய 3 விதமான அபிஷேகம் பண்ண ஆத்துமாக்களை கர்த்தர் சபையில் வைத்திருக்கிறான். நம்ம மேலே வைத்திருக்கிறான். அத்தனை எதற்காக? சத்துரு கூட யுத்தம் பண்ணி அவன் கிரைகளை சங்கரிப்பதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பமாக நெகேமியா நிறுத்தி வைத்தான். யுத்தம் பண்ணினார்கள். அலங்கம் கட்டி எழுப்பப்பட்டது. ஆமென். கடைசியாக 14வது வசனம் பாருங்க. எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். என்ன பண்ணாதீங்க? பயப்படாதிருங்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காக. இதுவும் பிரேயர் பாயிண்ட்ஸ். யாராக யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்கள் சகோதரருக்காக யுத்தம் பண்ணணும். 2வது உங்கள் குமாரருக்காக யுத்தம் பண்ணணும். 3வது உங்கள் குமார்த்திகளுக்காக யுத்தம் பண்ணணும். 4வது உங்கள் மனைவிகளுக்காக யுத்தம் பண்ணணும். கடைசியாக உங்கள் வீடாகிய சொந்த வீட்டுக்காகவும் ஆலயத்துக்காகவும் நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டும். 5 ஜெப குறிப்பு. உங்கள் சகோதரருக்காக, உங்கள் குமாரருக்காக, உங்கள் குமார்த்திகளுக்காக, உங்கள் மனைவிகளுக்காக, உங்கள் சொந்த வீட்டுக்காக, ஆலயத்துக்காக நாம் யுத்தம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. யுத்தம் பண்ணி நம் தேசத்தை நாம் பாதுகாக்கணும். எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு ஜெபத்தை விட்டுட்டாங்கல்ல? கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தை விட்டுட்டாங்கன்னா உலகத்தில் பாவ சந்தோஷத்தில் போயிடுவாங்க. கர்த்தருடைய சமூகம் வெளியேறப்பட்டது. கடைசி நாட்கள் ரட்சிப்பு வெளியேறப்பட்டது. ஆமென். நம்ம பிள்ளைங்க டாக்டர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், தப்பு இல்லை. கர்த்தருக்குள்ளேருந்து டாக்டர் ஆகட்டும். கர்த்தருக்குள்ளேருந்து அவங்க வளரட்டும். கர்த்தருக்குள்ளேருந்து அவங்க ஆஸ்வதிக்கப்படணும். கிறிஸ்துவுக்குள்ளேருந்து தெய்வ பயத்தோடு யோசிப்பை போல, தானியேலை போல தேவ தாசர்களாக தேசத்தில் ஆஸ்வதிக்கப்படணும். கர்த்தரை விட்டு கர்த்தரை மறுதலித்து விட்டு சுயத்தில் போய் என்ன செஞ்சிடக்கூடாது? உலகத்தில் அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அது நல்லா கவனிச்சுக்கோங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாய், நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளாய், தேவாவில் நிரப்பப்பட்ட பிள்ளைகள் நம்ம சந்ததி மேலே எழும்பி வரணும். அல்லேலூயா. அதுக்காக தான் பிரயாசப்படுறேன். கர்த்தர் ஒருவனை அல்லவா படைத்தார், மற்றொன்று எதுக்கு படைத்தார்? ஆவி அவனுக்கு பூர்ணமாக இருந்தது. வேறொன்று ஏன் படைத்தார்? தேவ பக்தியுடைய சந்ததியை உருவாக்கும்படியாக தானே. நம்ம பிள்ளைகள் துதித்து ஸ்தோத்திரத்தை கர்த்தருக்குள்ள இருந்து ஆஸ்வதிக்கப்படணும். அபிஷேகத்தை நிறைந்து ஆஸ்வதிக்கப்படணும். ஆமென். அவங்க எத்தனை லட்சம் சம்பாதிச்சாலும் பிரச்சனை இல்லை, எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் பிரச்சனை இல்லை. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளா தேசத்தில் அவங்க வளர்ந்து ஆஸ்வதிக்கப்படணும். அல்லேலூயா. அதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். சிறு வயது பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் இப்போது நம்ம ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 5 அதிகாரமாச்சும் வாசிக்க சொல்லணும் பிள்ளைகளை. வாலிப பிள்ளைகள் 5 அதிகாரமாச்சும் வாசித்து தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா எங்காச்சும் வீக் ஆகிடுவீங்க. அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் நாள்தோறும் வேதத்தை வாசிக்கிற பழக்கத்தை கொண்டு வரணும். இல்லை சாப்பாடு கொடுக்கக்கூடாது. ஆமென். சிட்டா வைங்க பேரண்ட்ஸு, சொல்லிக் சிட்டா வைங்க பிள்ளைகளை. 10 வயசு ஆகிடுச்சா தயவு செஞ்சு 3 அதிகாரத்துலேருந்து 5 அதிகாரமாச்சு நைட்டு படிக்க வச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுங்க. அது ரொம்ப டைம் ஆச்சுன்னா சாப்பாடு கொடுத்தாச்சும் படிக்க வச்சு அதுக்கப்புறம் படுக்க வைங்க. அந்த பிள்ளைகள் நாளைக்கு நல்ல தேவன பிள்ளைகளாக வளருவார்கள். ஆமென். ஜெபத்தை விட்டுட்டீங்க பிள்ளைங்க உலகத்தில் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. அந்த கர்த்தரை விட்டு விடுவார்கள். கர்த்தரை விட்டு விடுவார்கள். வாழ்க்கை மோசமாக போயிடும், ஆத்மா கெட்டு போயிடும். அப்படி ஒரு நாள் நடக்கக்கூடாது. ஆமென். பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் வளரட்டும், மிகப்பெரிய காரியத்தை தேசத்தில் சாதிக்கட்டும். கர்த்தருக்குள் இருந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய், ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாய் நம்ம சந்ததி மேலே எழும்பி வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் அபிஷேகத்தை நிரப்பப்பட்ட பிள்ளைகளா மேலே எழும்பி வரணும். ஆமென். கர்த்தரை விட்டுட்டு நம்ம ஆஸ்வதிக்கப்படக்கூடாது. கர்த்தரோடு கூட இணைந்து நம்ம ஆஸ்வதிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்வார். அப்படி எழும்பி நிற்போமா? நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய சகோதரர்களுக்காக, நம்முடைய சகோதரிகளுக்காக, நம் குடும்பத்திற்காக, நம்ம பட்டணத்திற்காக, நம் சபைக்காக யுத்தம் பண்ணுவது நம்மேல் விழுந்த கடமை. நம்ம மேல் விழுந்த கடமை. கர்த்தர் கிருபையை அந்த நாட்டில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோசுவா போல ஸ்தோத்திரம், நெகேமியா போல ஸ்தோத்திரம். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் நம்ம தேவசம் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு யுத்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிறான்.
ஒரு ஜெப அபிஷேகத்தை கத்த நம்ம வைத்திருக்கிறார். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க சத்துரு கிரியைகள் அழிக்கப்படும். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க சாத்தான் வல்லமைகள் அழிக்கப்படும். சர்ப்பங்கள் மிதிக்கப்படும். ஹல்லேலூயா. தேள்கள் மிதிக்கப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு பிரிக்கிற வல்லமைகள் மிதிக்கப்படும். கர்த்தர் பிள்ளைகளுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக பொல்லாத சர்ப்பத்தின் ஆவிகள் கொண்டு வருகிற கிரியைகள், தேள்கள் போல் பயமுறுத்துற வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சங்கரிக்கப்படும். இந்த ஜெப நேரத்தில் நம்ம ஜெபிக்க 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 இயேசுவின் நாமத்தை சொல்லி பாடி துதிக்க, ஹல்லேலூயா, சர்ப்பத்தின் ஆவிகள் மடங்கடிக்கப்படும். தேள்கள் மடங்கடிக்கப்படும். ஓ ஹல்லேலூயா. கொள்ளை கத்த கிருபை செய்வார். சத்துரு ஆத்துமாக்களை கொள்ளையடிக்க கத்த கிருபை செய்வார். அவன் ஆஸ்திகள், நன்மைகள், ஐஸ்வர்யங்களை கொள்ளையடிப்பது கத்தர் அனுகிரகம் செய்வார். எல்லா காரியத்தையும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. எல்லா ஆவில நிறைந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா அங்க வாயில திறந்து துதிக்கிற பொழுது, ஓ தேவனை ஸ்தோத்திரிக்கிற பொழுது ஒரு மகிமை இறங்கி வரப்போகிறது. கத்தர் நம்மளை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தை கேட்ட பொழுது தேவ ஆவில கத்தர் நம்மை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். ஓ ஜீசஸ் நன்றி 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 சொல்லுகிறோம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் தெய்வீக கரம் கர்த்தருடைய கரங்கள் மேலே இருக்கிறபடினாலே நன்றி. உம்முடைய வல்லமையுள்ள கரங்கள் மேல் தங்கி இருக்கிறபடினாலே நன்றி. ஹல்லேலூயா. ஒரு யுத்த அபிஷேகத்தை எங்கள் சிரஸ் மீது வைத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு யுத்த அபிஷேகத்தை எங்கள் மேல வைத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். சர்ப்பங்களை மிதிக்கிற ஒரு அபிஷேகம், தேள்களை மிதிக்கிற அபிஷேகத்தை எங்கள் மேல ஊற்றி இருக்கிறீர், எங்கள் மேல ஊற்றி இருக்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி வாவில நிறைந்து இயேசுவின் நாமத்தினாலே சோ ஹல்லேலூயா. சர்ப்பங்களை மிதித்து போடுங்க, சர்ப்பங்களை மிதித்து போடுங்க, தேள்களை மிதித்து போடுங்க. கர்த்தரை விட்டு பிரிக்கிற பொல்லாத வல்லமைகள், சபையை விட்டு பிரிக்கிற பொல்லாத ஆவிகள், அபிஷேகத்தை விட்டு பிரிக்கிற பொல்லாத கிரியைகளை மிதித்து போடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். சர்ப்பத்தின் மீது ஜெயம் எடுக்கிறோம், தேள்கள் மீது ஜெயம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அக்கினி வருகிறது, அக்கினி வருகிறது. ஆவிகளை மேற்கொள்ளுகிற அக்கினியாலே கர்த்தரை நிரப்புகிறீர், கர்த்தரை நிரப்புகிறீர். ஓ இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அக்கினி அபிஷேகம் எங்கள் மேலே இறங்கி வருகிறது. அது எங்களை நிரப்புகிறது. சர்ப்பத்தின் ஆவிகளை மிதித்து போடுகிற ஒரு அக்கினி, தேள்களை மிதிக்கிற ஒரு அக்கினி. கரா ஹாலரா ஹாலமா ரிபா லோரா ஹாலரா ஷிகராபா நீமா ரோஹாலா ரிபா லோரா ஹாலரா ஷினமாரா ரிபா லோரா ஹாலா. ஒரு வழியா வருகிற சத்துரு, ஒரு வழியா வருகிற சத்துரு 7 வழியா ஓடி போகிறா. ஓ 7 வழியா ஓடி போகிறா. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாகிறது, இயேசுவின் நாமத்தில் ஜெயம் வருகிறது, இயேசுவின் நாமத்தில் விடுதலை வருகிறது. பொல்லாத வல்லமைகள் ஓ விலகி ஓடி போகிறது. ஓ சர்ப்பத்தின் ஆவிகள் விலகி ஓடி போகிறது. தேள்கள் நசுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சர்ப்பங்களை மிதித்து போடுகிறோம், தேள்களை மிதித்து போடுகிறோம். அப்பா கரபல ராஷி நமரா ஒரிபலோ ரஹல ரஷிகரபலரா ஒரிபலோ ரஹல ரஷிகரமலா ஒரிபலோ ரஹல ஹரா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவனிலும் அதிக பலவான் வந்து ஓ அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பி இந்த சகல வர்க்கத்தையும் பறித்து கொள்வான். அவன் உடைமைகளை கொள்ளையிடுவான், கொள்ளையிடுவான். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை மலை தேசத்தை கொள்ளையிடுகிறோம், இயேசுவின் நாமத்தை தென் தேசத்தை கொள்ளையிடுகிறோம், இயேசுவின் நாமத்தை சமூகத்தை கொள்ளையிடுகிறோம், இயேசுவின் நாமத்தை நீர்ப்பாசன தோட்டங்களை கொள்ளையிடுகிறோம். ஓ ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் சபைக்கு வருவார்களாக, சபைக்கு வருவார்களாக. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இயேசுவின் நாமத்தினாலே ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாக மீட்கப்படுவார்களாக, மீட்கப்படுவார்களாக. கர்த்தரின் நாமத்தினாலே கொள்ளை பொருளாக சபைக்கு அந்த ஆத்துமாக்கள் சேர்க்கப்படுவார்களாக. கரபல ரஷி நமரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. மீகா 7:4 வாசித்தோமே. ஓ சீயோன் குமாரே எழுந்து போரடி, சீயோன் குமாரே எழுந்து போரடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நியமித்து விடு, கர்த்தருக்காக நியமித்து விடு, கர்த்தருக்காக எழும்பு. கரஹாப ஜெபத்துல எழும்பு, அதிகாலை எழும்பி ஜெபித்து விடு. ஹல்லேலூயா. அதிகாலை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி விடு. ஓ ஜீசஸ் கரமலரா. ஹல்லேலூயா. உங்கள் குமாரருக்காக, உங்கள் குமாரத்திகளுக்காக, உங்கள் மனைவிகளுக்காக, உங்கள் வீடுகளுக்காக ஓ யுத்தம் பண்ணுங்க. ஓ கர்த்தர் மகத்துவம் பயங்கரம் உள்ள ஆண்டவர். நம்ம பிள்ளைகளுக்கு நாம தான் செபிக்கணும். ஆண்டவரே பிள்ளைகள் மேல கரம் படுவதாக, பிள்ளைகள் சபையில் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஒவ்வொரு குமாரர்கள் மீதும் கர்த்தருடைய கரம் பலமாய் அமருவதாக, கர்த்தருடைய கரம் பலமாய் அமருவதாக. இயேசுவின் நாமத்தில் அபிஷேகம் பண்ணப்படுவார்களாக, ஆவியால் நிரப்பப்படுவார்களாக, அக்கினியா மாறுவார்களாக, வேதத்தை வாசிப்பார்களாக. கரபல ரஷி நமரா. குமாரத்திகள் மேல கரம் அமரட்டும் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் மேல கரம் அமரட்டும் ஆண்டவரே. ஓ இப்ப குடும்பத்து ஸ்திரீகள் மீது கரம் அமரட்டும் ஆண்டவரே, புருஷர்கள் மீது கரம் அமரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பிள்ளைகளா வாழ்வார்களாக, குடும்பமாய் ஜீவிப்பார்களாக, கர்த்தர் நாமத்துக்கு சாட்சியா ஜீவிப்பார்களாக, இயேசுவை துதிப்பார்களாக. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படுவார்களாக. கரபல ரஷி நமரா. ஹல்லேலூயா
ஹalleluya. Thank you பா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தமிழ் யுத்தத்தில் சிறந்த குதிரையாக கத்தங்கள் நிறுத்தி எங்கள் ஜெபிக்க வைத்து ஜெயத்தை தருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயத்தை கட்டளிடுகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாமத்தை மிகப்படுத்த அணுக்கரம் மேல்நா துதிக்காம உமக்கு ஏசுறதுக்கு தாழ்த்து இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே.